وعن القارئين والسامعين ومضيفهم بحب البخاري وارحم القاهرية نجل النحو وحمي كل وحمه بالبخاري وارض عن والديه والأقرباء وشفهم باشتياق مدح البخاري صل سلم على النبي وعلى صحبه والإمام البخاري صلوات على النبي والسلام وهو خير الأنام والتمام. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய தினம் நமது காயல்மா நகர் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையில் 3ஆம் நாளாகிய இன்றைய தினத்தில் தொழுகையினுடைய நேரங்கள் என்ற தலைப்பில் இன்றைய புகாரியினுடைய பாடம் தொடங்கி இருக்கிறது. சுமார் 250 ஹதீதுகள் இன்று ஓதப்பட்ட பொழுதிலும் இன்றைய விரிவுரைக்காக ஒரே ஒரு ஹதீதை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நான் முன்வைத்து அது தொடர்பான சில தகவல்களையும் நான் இங்கே பேச இருக்கிறேன். இமாமுல் முஹத்திதீன் அமீருல் முஹத்திதீன் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயிலுல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் இமாம் மாலிக் இப்னு அனஸ்
இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நான் படித்தேன். அவர்கள் இப்னு ஷிஹாப் என்ற ஸுஹ்ரியிடம் இருந்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த தகவலை அறிவிக்கிறார்கள். சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை தொழுகையை பிற்படுத்தி விட்டார்கள். கொஞ்சம் தாமதமாக தொழுதான். அப்படி தொழுத போது அவர்களிடத்திலே சையதுனா உர்வத்து ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று கண்டித்தார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டிக்கிறார்கள். நீங்கள் ஒரு பொறுப்பிலே இருந்து கொண்டு உயர்ந்த நிலையிலேயும் இருந்து கொண்டு இப்படி நீங்கள் தொழுகையை பிற்படுத்தலாமா, தாமதித்து தொழலாமா என்று அவர்கள் கொஞ்சம் கடினமாகவே பேசினார்கள். உர்வத்து இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு, நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லட்டுமா என்று சையதுனா முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஈராக்கிலே அவர்கள் ஈராக்கிலே இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் அபூ மஸ்ஊதினில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். அந்த தகவல் இதுதான். என்ன தகவல் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி தொழுதார்கள். அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதார்கள். பின்பும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதார்கள். இது இப்படி 5 முறை வருகிறது. இதே வாசகங்கள் 5 முறை வருகிறது. அன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நஸல ஃபஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி 5 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதார்கள் என்ற ஹதீஸை சையதுனா முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அபூ மஸ்ஊதினில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த தகவலை உர்வத்து இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையை தாமதப்படுத்திய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்ன பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், உர்வா, நீங்கள் சொல்வது தொழுகையினுடைய நேரம் தானே? தொழுகையினுடைய வக்தை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் தொழுகையினுடைய நேரம், இந்த ஐவேளை தொழுகையினுடைய நேரம் என்று சொல்லிக் கொடுத்ததை தானே நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது ஆம் என்றார்கள். இதுதான் ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸிலே இடம்பெறக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 2 சஹாபிகள் இடம்பெறுகிறார்கள். சஹாபிகள் அல்லாத 4 பேர் இடம்பெறுகிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களினுடைய இன்றைய பாடத்தினுடைய துவக்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல் ஹதீஸ் இன்றைய பாடத்தில். இங்கே தொழுகையினுடைய வக்து என்பது மிக பேணுதலாக இருக்கப்பட வேண்டிய ஒன்று. இது குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பும் போது அஃதலுஸ் ஸலாத்தி லி அவ்வலி வக்திஹா, தொழுகையை ஆரம்ப நேரத்திலேயே தொழுவதுதான் மிக சிறந்தது. தாமதப்படுத்தக்கூடாது. எந்த தொழுகை ஐவேளை தொழுகையை குறித்து சொல்லும் பொழுது அதை அந்த ஆரம்ப வக்திலேயே தொழுவது என்பது சாலச் சிறந்தது. இதற்கு உதாரணமாக அறிஞர்கள் ஒன்றை சொல்லுவார்கள். வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையிலேயே ஜும்மாவிற்கு செல்லுவது. அப்படி சென்றால் அவருக்கு ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கும். அப்படின்னா ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை சதக்கா செய்த நன்மை கிடைக்கும்.
இன்னும் கொஞ்சம் தாமதமாக சென்றால் அவருக்கு மாடு, அதற்கு அடுத்தபடியாக ஆடு, அதற்கு அடுத்து கோழி, அதற்கு அடுத்து முட்டை என்று ஹதீதுகளிலே வந்திருக்கிறது. எனவே தாமதமாக தொழுதாலும் சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது ஜும்மாவுக்கு சென்றால். ஆனால் கூடுதல் நன்மை எப்போது கிடைக்கிறது என்றால் அவ்வளல் வக்த், ஆரம்ப வக்திலேயே தொழுவது என்பது. ஆரம்ப வக்து என்றால் என்ன என்பது குறித்து ஃபுகஹாக்கள், சட்ட நிபுணர்கள் அதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லும் பொழுது, ஆரம்ப வக்து என்றால் பாங்கு சொன்னதற்கு பிறகு அவர் பாத்ரூம் செல்ல வேண்டியது இருந்தால் அதை சென்று விட்டு ஒது செய்துவிட்டு அவுரத்தை மறைக்கும் வண்ணம் அவர் ஆடையை அணிந்து அதனுடைய முந்திய சுன்னத்தை தொழுவதுதான் ஆரம்பம். அதற்கு பிறகு ஜமாத். இந்த காலகட்டத்தில் அதனுடைய ஆரம்ப வக்து தப்பி போகாது. பாங்கு சொல்லிடுச்சு, இப்போ என்ன சிலர் டாய்லெட்டுக்கு போறாரு. டாய்லெட்டுக்கு போனால் சில பேர் நீண்ட நேரம் உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லை, சாதாரணமாக எவ்வளோ நேரம் எடுக்கும், ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிடலாம். இதை தவிர்த்து அங்கே போய் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பாத்ரூமில் சில பேர் இருப்பாங்க. அது நல்ல விஷயமும் அல்ல, அதை மார்க்கம் கண்டிக்கிறது. சில பேருக்கு முடியாமல் இருக்கலாம். அதை தவிர்த்து விட்டு சாதாரணமாக ஒரு மனிதன் பாத்ரூமுக்கு சென்றால், டாய்லெட்டுக்கு சென்றால் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்றால் அதிகபட்சமாக 5 நிமிடங்கள் மட்டுமே. இந்த 5 நிமிடங்கள், அதற்கு பிறகு ஒது செய்வது, அதற்கு ஒரு 2 நிமிடங்கள், அதற்கு பிறகு அவருடைய ட்ரெஸ்ஸை போடுறது, இதற்கு ஒரு 2 நிமிடங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அதற்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது என்று நாம் கணக்கீடு செய்தால் 15 நிமிடங்கள் என்பது மிக சாதாரணமானது, தாராளமானது. எனவேதான் நம்முடைய ஆபாக்களும் சரி, வெளியூர்களிலும் சரி, தொழுகையினுடைய பாங்கு சொல்லப்பட்டதிலிருந்து 15 நிமிடங்கள் கழித்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த ஜமாஅத்தினுடைய நேரத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். இதெல்லாம் துல்லியமாக செய்த விஷயங்கள் தான். மக்ரிபினுடைய வக்தை மாத்திரம் 5 நிமிடங்கள் கொடுப்பார்கள். சில இடங்களிலே 5 நிமிடங்கள், 6:10க்கு பாங்கு என்றால் 6:15க்கு இக்காமத்து என்று போர்டில் போட்டிருப்பாங்க. நாம் வெளியூர்களிலே சென்று ஹனஃபிகள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளிலே பார்த்தால் 6:10க்கு என்று பாங்கு போட்டுவிட்டு இக்காமத்தில் உடன் என்று போட்டிருப்பார்கள். அப்போ உடனடியாக தொழுதுருவாங்க. இதில் என்ன விளங்குகிறோம் என்றால், எல்லாமே மிக தூர நோக்கோடு சிந்தித்து தான் அந்த பெருமக்கள் இந்த நேரத்தையும் பள்ளிகளிலே குறித்திருக்கிறார்கள் ஜமாத்திற்காக. மக்ரிபினுடைய வக்து என்பது மிக சுருக்கமானது. மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நேரம் என்று எடுத்துக்கொண்டால், சூரியன் மறைந்ததிலிருந்து செம்மேகம் மறையும் வரை உண்டான நேரம் மக்ரிபினுடைய வக்து. இதற்கு இடையிலே இருக்கக்கூடிய நேரம் என்று எடுத்துக்கொண்டால் அதிகபட்சமாக 1.25 மணி நேரம் தான். அதிகபட்சமாக 1.25 மணி நேரம். இன்னும் சொல்வதாக இருந்தால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய 2 சொற்கள் இருக்கிறது. மக்ரிபினுடைய வக்து எப்போது முடிகிறது என்பது குறித்து 2 கருத்துக்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே ஒரு கருத்து, செம்மேகம் முழுமையாக மறைதல். அப்படி மறைதல், நீங்க சூரியன் மறைஞ்சிட்டாலும் அடிவானம் சிகப்பாக இருக்கும். அந்த சிகப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முழு இருட்டாக ஆகுவது, அது சூரியன் மறைந்ததிலிருந்து 1.25 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் அதிகபட்சமாக. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய முந்தைய சொல், அல் கௌலுல் கதீம், பழைய சொல் அது. ஆனால் கடைசியில் அவர்கள் அந்த கருத்தை மாற்றி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அதற்கு முன்பாகவே அதனுடைய நேரம் முடிந்து விடுகிறது. அவர்களுடைய நேரம் முடிந்து அதனுடைய நேரம் முடிந்து விடுகிறது என்று சொன்ன அந்த கால அளவு என்ன தெரியுமா? பாங்கு சொன்னவுடன் உடனடியாக நாம் தொழுது, உடனடியாக சொன்னால் சில பேர் சுன்னத் 2 ரக்காத் தொழுவாங்க. அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து அல்ல என்றாலும் சிலர் தொழுவாங்க. அப்படி 2 ரக்காத்து தொழுது விட்டு தொழுத உடனே பாங்கு சொன்ன உடனே தொழுகிறது. இந்த மக்ரிபுக்கு மாத்திரம் முன்னாலேயே ஒது செஞ்சு எல்லாம் ரெடி ஆகிடணும். இந்த தொழுகை பாங்கு சொன்னதுக்கு பிறகு ரெடி ஆகுறதெல்லாம் இருக்கக்கூடாது. மக்ரிபுக்கு முன்பாகவே, பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே தயாராகிவிட வேண்டும்.
அப்படி தயாராகி மக்ரிப் பாங்கு சொன்னவுடன் அதனுடைய 2 சுன்னத்துக்களை தொழுது மிக தாராளமாக அந்த 3 ரக்காத்துக்களையும் தொழுது முடித்து அதற்கு பிறகு அதனுடைய சுன்னத்தான 2 ரக்காத்துக்களை தொழுது முடிப்பதோடு அதனுடைய வக்தே முடிஞ்சிருதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கலாங்கிறாங்க. அப்படி பார்த்தால் அதிகபட்சமாக மேக்சிமம் அரை மணி நேரம் தான். 6:10க்கு சூரியன் அஸ்தமித்து நம்ம பாங்கு சொல்றோம் அப்படின்னா 6:40க்கெல்லாம் கலாவாயிடும் என்ற கவுலுல் ஜதீத். ஆனால் நாம் இந்த கவுலை, இந்த சொல்லை ஏற்காமல் அதனுடைய பழைய சொல்லையே நாம் ஏற்றிருக்கிறோம். அதனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் தாமதமாக 7:15 6:10க்குன்னு சொன்னால் 7:25க்கு 6:15 உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த டைமில் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். இரவு பகல் கூடும் பொழுது அந்த 1.25 மணி நேரம் என்பது 1 மணி நேரம் 13 நிமிஷம் என்றோ 12 நிமிஷம் என்றோ 15-17 நிமிஷம் என்றோ ஆகலாம். அது கொஞ்சம். ஆனால் ஆவரேஜாக பார்த்தால் 1.25 மணி நேரம் தான் இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நேரம். எனவே இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி மக்ரிபினுடைய நேரத்தை இமாம்கள் என்ன செய்ய, நம்முடைய பெருமக்கள் உடனடியாக அந்த ஜமாத்தை தொழ வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார். மற்றவைகள் எல்லாம் 15 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது தாராளமானது, நியாயமானது. அதனால் அவ்வளவு வக்து என்பது தப்பி போய் விடாது. அவ்வளவு வக்தில் தொழுவுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே, அதனால நம்ம 15 நிமிஷம் கழித்து தொழுதா அந்த தொழுகை தப்பிடுமான தப்பாது. ஆனால் அவ்வளவு வக்தில் தொழுவதுதான் ஏற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். இப்போது அதனுடைய நேரம் குறித்து இங்கே தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஷரஹிலே, இந்த ஹதீஸினுடைய ஷரஹிலே அதனுடைய நேரங்கள் என்ன, லுஹருடைய நேரம் என்ன, அஸருடைய நேரம் என்ன என்பதெல்லாம் இருக்கிறது. வேறொரு ஹதீஸிலேயும் தெளிவாக வருகிறது. அருமையான பெருமக்களே, இந்த அவ்வளவு வக்து என்பதை குறித்து பேசும் பொழுது சுபுகுல நம்ம பெருமக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அரை மணி நேரம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது எழும்பி தூக்கத்திலிருந்து எழும்பி வர வேண்டியது இருக்கிறது என்பதனால் அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரம் என்பதும் கூட அவ்வளவு வக்தில் இருந்து தப்பி போகாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவு வக்தை நாம் ஒருபோதும் நம்முடைய ஆபாக்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தப்பி போவது இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அவ்வளவு நேரம் என்ன செஞ்சிடும், தப்பிடும். இப்போ உதாரணமாக லுஹருடைய பாங்கு 12:20க்கு சொல்லுகிறது என்றால் 12:35. இப்போ நம்ம 12:35 12:45 நம்ம தொழுறோன்னா ஒரு 12:45க்கு தொழுதாலும் அதனுடைய அவ்வளவு வக்து என்பது தப்பாது. ஆனால் 1:30 மணியை தாண்டி நாம் தொழுகிறோம் என்றால் அவ்வளவு வக்து போய்விடும். அவ்வளவு வக்து என்பது நமக்கு போய்விடும். 2 மணியை தாண்டி நாம் தொழுகிறோம் என்றால் அது அதான், அது தொழுகை தப்பி போய்விடும் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆனால் இஷா தொழுகையிலே மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று பிற்படுத்தி தொழுவதை அவர்கள் விரும்பி இருக்கிறார். ஆனால் நம்ம பள்ளியெல்லாம் ஜமாத்தில் அப்படி பிற்படுத்தி வைக்க முடியாது. அதை என்ன செய்கிறாங்க, நம்ம 15 நிமிஷம் 7:30க்கு பாங்கன்னா 7:45க்கு ஜமாத்து நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம். ஆனால் பொதுவாகவே இஷா தொழுகை வீடுகளிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இஷாவை தாமதமாக தொழுவாங்க. நம்ம ஊர்லேயே அப்படி தொழக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானது. இது சம்பந்தமாக இன்றைய பாடத்தில் இல்லை என்றாலும் புகாரியிலேயே இது தொடர்பான ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை பாங்கு சொன்னதற்கு பிறகு தன்னுடைய வீட்டிலேருந்து வெளியில் வரல. உதாரணமாக 7:30 மணிக்கு பாங்கு சொல்லிச்சுன்னு வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி 7:45க்கு தொழணும், வரல. 8 மணி ஆகியும் வரல. 8:30 9 மணி ஆகியும் வரல. 9:30 10 மணி ஆகியும் வரல. அவ்வளவு தாமதித்தும் கூட வரல. அப்படி வரவில்லை என்போது அந்த காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால தொழுறதுக்காக பின்னால வருவாங்க. அவங்க பின்னால இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பின்னால இருப்பாங்க. அப்படி பின்னால் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகள்லாம் தூக்கம் வருமா இல்லையா? நமக்கு தொழுகை நேரம் குர்ஆன் ஓதுனா நமக்கு தூக்கம் வரும். டிவி பார்க்குறோன்னா நமக்கு தூக்கம் வராது. அது இயல்பான ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் உள்ளது தான். அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம் அல்லது ஏதாவது நாடகத்தை பார்க்குறோம், நமக்கு தூக்கம் வர்றது இல்லை. ஆனால் இந்த மாதிரி காரியங்களில் தூக்கம் வருது நமக்கு. அப்போ அது குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் நேரம் தாமதமாக ஆன போது அவங்க என்ன செய்ய தூங்க ஆரம்பித்தாங்க. சரி, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலுக்கு அருகிலே சென்று
யாரு சொல்லலாம், பிள்ளைகள்லாம் தூங்குறாங்களே, நேரமாகிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னதும் சல்லல்லாஹு வெளியில் வந்தாங்க, தொலை வச்சாங்க. தொலை வைத்து முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள், இன்னும் நான் தாமதப்படுத்துவதைத்தான் விரும்பினேன். இஷா தொழுகையை இன்னும் நான் தாமதப்படுத்துவதைத்தான் விரும்பினேன். அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்பதால் நான் என்ன செஞ்சிட்டேன், வந்துட்டேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தாமதமாக தொழுகிறதுக்கு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்கே ஏன் இஷா தொழுகையை அப்படி தாமதப்படுத்த விரும்பினார்கள், அதில் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை குறித்து வேறு ஹதீதுகள் நமக்கு தெளிவுபடுத்தும். ஒரு ஹதீதுக்கு இன்னொரு ஹதீது விளக்கமாக அமையும். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இஷா தொழுகைக்கு பிறகு துன்யாவினுடைய விஷயங்களை நீங்கள் பேசாதீர்கள். முதல் நாளும் இந்த செய்தி இங்கே சொல்லப்பட்டது. இஷா தொழுகைக்கு பிறகு துன்யாவினுடைய விஷயங்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பேசாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இஷா தொழுகை நம்ம நேரத்தோடையே தொழுதுட்டா பேசிட்டு தானே இருக்கிறோம். லேட்டா தொழுதுட்டா அப்ப அந்த ஹதீதை தன்னுடைய வழிகளை கொண்டு வர்றதுக்கு, அந்த ஹதீதனுடைய வழிகளை நடப்பதற்கான வாய்ப்பாக அமைகிறதா இல்லையா? அதனால தான் இஷாவை பிற்படுத்தி தொழுதுட்டா அதோட படுத்து தூங்கிடுவாங்க. அப்போ சாப்பாடெல்லாம் முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதற்கு பிறகு இஷாவை தொழுதுட்டு அதோட அல்ஹம்துலில்லாஹ்னு படுத்துடலாம். அப்படி பேசுவதற்கான அனுமதி இருக்கிற, பேசலாமான்னா தீன் சம்பந்தமான விஷயங்களை பேசலாம். அப்போ துன்யாவினுடைய விஷயத்தை பேசுவது ஹராமா என்றால் ஹராம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. மாறாக அதை விரும்பல, அது நல்ல விஷயம் அல்ல. நீங்கள் இரவு தூங்க செல்லும் பொழுது இந்த துன்யாவோடு நீங்கள் போகாதீர்கள். ஏன்னா அதிலேயே உங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் நீங்கள் ஆகிரத்தினுடைய அல்லது தொழுகையினுடைய தொடர்பாகவே பேசியோ அல்லது தொழுதோ நீங்கள் மரணித்திருந்தால் அது ஒரு பாக்கியமாக அமையுமா இல்லையா? மிகப்பெரிய தூர நோக்கோடு இந்த செய்தியை சொல்லதான் சொல்றாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு விதிவிலக்கை மட்டும் சொல்லுகிறார்கள், உன் மனைவியோடு நீ பேசிக்கொள்ளலாம். மனைவியோடு பேசிக்கொள்ளலாம். மனைவியோடு என்ன பேசுவாரு? ஒரு இள மனைவியாக இருக்கிறார், அவரோடு என்ன செய்யலாம், ரொம்ப சிலாகித்து பேசலாம். இன்னும் தெளிவாக நம்ம பாஷையில பேசினா காதல் கதைகளை பேசலாம். அவங்க ரெண்டு பேரும் எப்படி நேசிக்கிறாங்க அப்படின்னு பேசுவதும் கூட ஷரியத்தில் இபாதத்தாக பார்க்கப்படுகிறது. நீ மனைவியோட தான் அதை பேசணும், வேற யாரையும் பேச முடியாது இல்லையா? எனவே இந்த அளவிற்கு மார்க்கம் அவ்வளவு தெளிவாக இந்த விஷயத்தை முன்வைக்கிறது. எனவே இஷா தொழுகையை மாத்திரம் பிற்படுத்தி தொழுவது, தாமதமாக தொழுவது என்பது மிக ஏற்றமானது. இப்ப இந்த பிரச்சனைக்கு நான் செய்திகளுக்கு வருகிறேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுகையை பிற்படுத்தி இருக்கிறாங்க. அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சையதுனா உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போய் கண்டிக்கிறாங்க. நீங்க இப்படியே தொழுகையை நீங்கள் பிற்படுத்தி தாமதமா தொழலாமா, அவ்வளவு வக்துல தொழ வேண்டாமா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இங்கே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்த சில தகவல்களை நம்ம விளங்கணும். வரலாறு என்பது ரொம்ப முக்கியமானது. வரலாறு தெரியாத ஒரு சமுதாயம் இன்னொரு வரலாறை உருவாக்க முடியாது. இந்த வரலாறுகள் இந்த இதுல புகாரியில யாருடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ராவிகளாக இருக்கட்டும் அல்லது ராவிகள் அல்லாதவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் அவர்களினுடைய முழு வாழ்க்கை குறித்த தகவலையும் படித்ததற்கு பிறகுதான் சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! எத்தனை ராவிகளுடைய பெயர் இடம்பெறுகிறது, அவ்வளவு பெயரினுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர்களுடைய தூய்மையையும் நேர்மையையும் எல்லாவற்றையுமே அந்த வரலாற்றை அறிந்தவர்களாக இமாம் புகாரி இருந்தாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்! எவ்வளவு காலத்தை அதற்காக செலவழித்திருப்பார்கள். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார் என்றால், இவங்க பேர் உமர், இவங்க பேர் உமர், அப்துல் அசீஸனுடைய மகனார் உமருடைய பேர். இவர்களுக்கு உமரு சானி, இரண்டாவது உமர் என்று பெயர் இருக்கிறது. பொதுவா இந்த குலஃபாவுர் ராஷிதீன் நம்ம சொல்றோமா இல்லையா? குலஃபாவுர் ராஷிதீன் 4 கலீஃபாக்கள் நம்ம சொல்றோம். சில இமாம்கள் 4 கலீஃபாக்கள் அல்ல, குலஃபாவுர் ராஷிதீன் 5 பேருங்கிறாங்க. குலஃபாவுர் ராஷிதீன் 5 பேர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுல யாரை சேர்க்கிறாங்க அப்படின்னா இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸை சேர்க்கிறாங்க. அப்படி சேர்ப்பதை பல 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 உலமாக்கள், அறிஞர்கள், இமாம்கள் ஆதரிக்கிறாங்க, அது சரியானது என்று. அப்படி ஒரு அருமையான ஆட்சி
ஆட்சியை இந்த உலகத்திலே வழங்கியவர்கள் தான் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க வாப்பா அசீஸ் இப்னு மர்வான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தன்னுடைய வாப்பா அப்துல் அசீஸ் இப்னு மர்வான். அவங்க மிஸ்ர்ல 20 ஆண்டு காலமாக பொறுப்புல கவர்னர் பதவியில இருக்கிறாங்க. 20 ஆண்டு காலமாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த பதவி வகிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய உதவியாளரிடம் சொன்னார், நான் திருமணம் முடிக்கணும், அப்படி திருமணம் முடிப்பதற்கு நல்ல சாலிஹத்தான ஒரு பெண்ணை தேர்வு செய். நான் 400 தீனார் தங்க நாணயங்களை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். நான் சேமித்ததில் ஒரு பைசா கூட ஹராம் இல்லை. ஹராம் இல்லை என்பது மாத்திரமல்ல, சுபஹத்தும் இல்லை. ஹராம்னா நமக்கு ஹலால்னா தெரியுது, ஹராம்னாலும் தெரியுது. இது ஹலாலா ஹராமா அப்படின்ற டவுட்ஸ் வந்து பாருங்க, அதுதான் சுபஹத். இதுக்கெல்லாம் நீண்ட விளக்கங்கள் இருக்கிறது. நான் செய்திக்கு வெளியில் போய் விடக்கூடாது என்பதற்காக அதை சுருக்குகிறேன். அப்ப சுபஹத் என்று சொல்லக்கூடிய சந்தேகத்திற்குரிய எந்த ஒரு பைசாவும் இதுல கலந்துக்கிடல. அவ்வளோ ஹலாலாக நான் சேமித்து வச்சிருக்கிறேன். அதிலிருந்து 400 தங்க நாணயங்களை நான் என்ன செய்கிறேன், மகராக கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நல்ல சாலிஹான தக்குவா மிகுந்த ஒரு பெண்ணை நீ தேட வேண்டும் என்று தன்னுடைய உதவியாளருக்கு சொன்ன பொழுது அவர் விவரமானவர். அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளை தேர்வு செய்கிறார். ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளை தேர்வு செய்கிறார். அவங்களுக்கு லைலா அப்படின்னு பேர் இருக்கு. இந்த ஆசிம் யாரும் இல்லை, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, இரண்டாவது கலீஃபா, அவங்க மகன் தான் இந்த ஆசிம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஆசிம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, இந்த ஆசிமினுடைய மகளை தான் இவங்க தேர்வு செய்கிறாங்க. நீங்க உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் வழி பேத்தி, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் வழி பேத்தி லைலாவை நீங்க கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு தேர்வு செய்த பிறகு அந்த தேர்வை என்ன செய்யறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அவங்களுக்கு அது புரியுது, சரியான ஒரு தேர்வை நீ செய்திருக்கிறாய் என்று பாராட்டுகிறார்கள். யாரு? அப்துல் அசீஸ் இப்னு மர்வான். அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க. இந்த பெண் யாரு தெரியுமா? இந்த ஆசிம் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சிருந்தாங்களே, ஆசிம் ரலியல்லாஹு தஆலா யாரை கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னா ஆசிம் ரலியல்லாஹு தஆலா மகளை தான் தேர்வு செய்யப்படுகிறது. இந்த ஆசிம் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சது யார் என்றால் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, நகர்வலம் செல்லுவாங்க. ராத்திரி நேரத்தில் ஊர்ல என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்க, இந்த ஆட்சியை பத்தி என்ன சொல்றாங்க, ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா அப்படின்னு நகர்வலம் போவாங்க. அவங்களோட துணைக்கு ஒரு ஆள் போவாங்க. அப்படி போகும்போது ஒரு வீட்டிலே தாயும் மகளும் பேசிக் கொண்டிருந்த செய்தி நமக்கெல்லாம் பிரபல்யமான ஒரு செய்தி தான். அது எல்லாருக்கும் தெரிய இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். அங்க ஒரு தாய் சொல்லுகிறார், பால் கறந்தாச்சா? ஆமா, பால் கறந்தாச்சு. சரி, பரவாயில்ல. அப்பெல்லாம் ஆட்டு பால் ஒட்டக பால் தான், பாலில் கொஞ்சம் தண்ணியை கலந்துரு அப்படின்ட்டு. அப்ப அந்த மகள் சொல்லுகிறார், அம்மி, நம்முடைய அமீருல் மோமினின் அவர்கள் பாலிலே தண்ணீரை கலக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களே, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி செய்வது சரியா? அது சரியல்ல என்று சொன்ன போது அவங்க சொன்னாங்க, உமர் இப்ப பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, உமருக்கு தெரியுமா, நீ நான் சொன்னதை நீ செய் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் சொன்னால், உமர் லா யரா, உமர் பார்க்க இல்லை, ஆனால் யரா ரப்ப உமர், உமருடைய ரப்பு இதை பார்த்து கொண்டு இருக்கிறானே என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு ஆடி போயிட்டாங்க. இப்படி ஒரு தக்வாவான ஒரு பிள்ளையா தன்னோடு வந்தவரை சொன்னார்கள், இந்த வீட்டில் ஒரு அடையாளம் விடு, அடையாளம் விட்டு வைத்துக்கொள், நான் நாளைக்கு சொல்கிறேன். மறுநாள் தன்னுடைய மகன்களை அழைக்கிறாங்க. மகன்மாரெல்லாம் வர்றாங்க. அப்ப அந்த காலத்துல 2 கல்யாணம் 3 கல்யாணம் 4 கல்யாணம் முடிக்கிறதுலாம் சாதாரணமானது. அரபுகள் இடத்துல இன்னைக்கு அது அப்படித்தான், அந்த பண்பு இருக்கிறது. நமக்கு அப்படி 2வது கல்யாணம் முடிக்கின்றாலே ஒரு பயம் வந்துடும். ஆனால் அந்த காலத்தில் அது இயல்பாக இருந்தது. அப்ப தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அழைத்த போது சொன்னார்கள், நான் ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சிருக்கிறேன், ஒரு இளம் பெண்ணை நான் தேர்வு செய்கிறேன், என்னுடைய மருமகளாக நான் விரும்புகிறேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த பெண்ணை முடிக்க மனம் இருக்கிறதா? அதில் கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள்லையே கல்யாணம் முடிச்சவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ஆசிம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யாபி வாப்பா, நான் கல்யாணம் முடிக்கல இது வரைக்கும், எனக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு வைங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க, என் வாப்பா தேர்வு செய்யக்கூடிய அந்த பெண் சரியான பெண்ணாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம்.
அந்த பெண்ணை பார்க்க இல்லை, ஆனால் பார்க்கறது கொள்றது எல்லாம் மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டது தான். ஆனால் நாம் தெளிவாக சில விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ளணும். அந்த பெண்ணை அவங்க என்ன செய்யல, பார்க்கவும் இல்லை, யாரு எவருன்னு எதுவுமே தெரியாது, எந்த பயோடேட்டாவும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய தந்தையை குறித்த தெளிவு அவர்களுக்கு இருந்தது. எல்லா தந்தையும் அப்படி இருக்க மாட்டாங்க, அதையும் புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்குமான சட்டமும் அல்ல. தந்தை ஒழுங்கா இருக்கணும், தந்தை வாப்பா சரியா இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி இருக்கிறாங்க, எவ்வளவு அற்புதமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். எனவே என் தந்தை சொன்னால் அது சரியாக இருக்கும், அவர்களுடைய தேர்வு எனது தேர்வை விட சிறந்தது என்று ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருதியதால், பாப்பா நான் கல்யாணம் முடிக்காம இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க, நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன். வேற யாரும் இல்லை, மற்றவங்க கல்யாணம் முடிச்சவங்களா இருக்கிறாங்க, வேற கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை, வசதி இல்லாமலும் இருந்திருக்கலாம். நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னதும் அதுக்கு பிறகு அந்த பெண்ணிடத்துலையும் போய் பேசுகிறாங்க. என் பையன் இருக்கிறான், அவன் இப்படிப்பட்ட பையன், உனக்கு பிடிக்குமா என்று எல்லாவற்றையும் அந்த பெண்ணிடத்துலையும் கேட்குறாங்க. பெண்ணிடத்திலையும் என்ன செய்யறாங்க, அந்த சம்மதத்தை கேட்கிறாங்க. அப்படி சம்மதம் கேட்டு நடந்த அந்த கல்யாணத்தை, அந்த பெண்ணை தான் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கிறாங்க. இப்ப அந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குழந்தை பெண் பொழப்பு இருக்குது. அந்த பெண்ணை தான் யார் கல்யாணம் முடிக்க விரும்புறா, இப்ப கல்யாணம் முடிக்க போறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனா தந்தை அப்துல் அசீஸ் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடித்து அதிலே பிறந்தது தான் யார், இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அப்பா தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. இவ்வளவுதான் விஷயம். அருமையான பெருமக்களே, இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக இளம் வயதாக இருக்கும் பொழுது, அவங்க ஹிஜ்ரி 61 தான் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 61 பிறக்கிறாங்க. 61 பிறந்து 27வது வயசிலே மதீனாவினுடைய கவர்னராக ஆறாங்க. 27வது வயசிலேயே. அப்ப 87 ஹிஜ்ரி 87 மதீனா ஷரீஃபினுடைய கவர்னராக வர்றாங்க. அப்படி கவர்னராக வந்த பொழுது மதீனாவில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியை விரிவுபடுத்தினாங்க. இப்படி நிறைய பணிகளை செய்தார். மதீனா வாசிகள் எல்லாம் அப்படி பெரும் சந்தோஷத்துக்கு ஆளாகிட்டாங்க. ஆனால் அந்த மதீனாவிலே கவர்னராக நியமிக்கப்படும் பொழுது ஜனாதிபதி நியமிக்கிறாங்க. ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் தான் கவர்னரை நியமிக்கிறது. அவங்க ஜனாதிபதி ஈராக்கில் இருக்கிறாங்க, வலீத் இப்னு அப்துல் மலிக். அப்போ இவங்க சொன்னாங்க, என்ன நீங்க மதீனாவுக்கு கவர்னரை அனுப்புறீங்க சரி, ஆனால் சில விஷயங்களை நான் என்ன செய்வேன், நான் நிர்ணயிப்பேன், நான் சில ஷரத்துகளை போடுவேன், அந்த ஷரத்துகளுக்கு நீங்கள் உட்பட்டால் மதீனாவினுடைய கவர்னராக இருக்கிறேன். சரி சொல்லுங்க என்னது அப்படின்னு. நான் கவர்னராக ஆக வேண்டும் என்று சொன்னால் எல்லாரையும் சமமாக நான் பார்ப்பேன். மதீனா ஷரீஃபில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சமமாக தான் நான் பார்ப்பேன். அவங்களுக்கு முக்கியத்துவம், அவங்களுக்கு மேன்மை அதெல்லாம் கிடையாது என்கிட்ட. நான் எல்லாரையும் சமமாக பார்ப்பேன். ஆனால் கடந்த காலங்களில் அது விடுபட்டு போயிருக்கிறது. சில கவர்னர்கள் அதை மாற்றி அமைச்சிட்டாங்க. அவர்கள் சிலருக்கு என்று தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நான் அதை செய்ய மாட்டேன். எல்லாரையும் சமமாக நான் பார்ப்பேன். இரண்டாவது, குற்றவாளியாக யார் இருந்தாலும் அவர்களை தண்டிப்பேன். அப்படி தண்டிக்காமல் சிலரை விடப்பட்டு போய் இருக்கிற வரலாறும் எனக்கு தெரியும். நிச்சயமாக யார் குற்றம் செய்தாலும் அவர்களை தண்டிப்பதில் இருந்து நான் ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விலக மாட்டேன். அதற்கு நீங்கள் அனுமதி தரணும். இல்லை கொஞ்சம் பெரிய எடுத்த ஆளு, அது கொஞ்சம் பார்த்துக்கங்களேன் அப்படிலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அது 27 வயசுல சொல்றாங்க. மூணாவது, சில மக்களினுடைய நிலங்கள் பொருள்கள் எல்லாம் கவர்னர்களால், கடந்த கால கவர்னர்களால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த லிஸ்ட் அதெல்லாம் நான் அறிகிறேன். அது எப்படி அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அது நியாயமற்ற அபகரிக்கப்பட்டிருக்குமே. ஆனால் அந்த பொருட்களை எல்லாம் நான் கவர்னராக இருந்தவர்கள் அல்லது அவர்கள் இருந்த மௌத்தா இருக்கலாம், அவங்களுடைய குடும்பத்தாட்டாக இருக்கலாம், அதெல்லாம் பிடுங்குவேன். பிடுங்கி உரியவர்களிடத்திலே நான் ஒப்படைப்பேன். எனக்கு நீங்க இதை அனுமதி தரணும், இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க சொல்லக்கூடாது. நான் பொம்மையாலாம் இருக்க மாட்டேங்கிறாங்க. மொத்தத்தில் நான் பொம்மையா இருக்க மாட்டேன், நான் இந்த பணிகளை நான் செய்வேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல
நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நாடி இருக்கிறேன், அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு நான் போயிட்டு வந்துடுவேன் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னதற்கு ஏற்ப அது அனுமதிக்கப்பட்டது. அதே போன்று மதீனாவினுடைய ஹஸானாவிலே நிறைய பொருள்கள் நிறைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அதே சமயத்தில் மதீனா ஷரீஃபினுடைய மக்களிலே பலர் வறுமையிலே வாடுவதையும் நான் கேள்விப்படுகிறேன். எனவே அந்த ஹஸானாவிலிருந்து யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கொடுப்பதற்கான அனுமதியும் எனக்கு தரணும். அந்த அளவிற்கான அனுமதியை நீங்கள் எனக்கு தருவீர்களே, ஆனால் நான் என்ன செய்கிறேன், நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் தான் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தான் தொழுகையை பிற்படுத்தி இருக்கிறாங்க. நான் அந்த செய்திக்கு பின்னால் வருவேன். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த அருமையான இந்த ஆட்சி, கவர்னராக இருந்து ஆட்சி செய்வதை பார்த்து ஒரு கட்டத்தில் தாயிஃபையும் நீங்களே என்ன செய்யுங்க, அதுக்கும் கவர்னராக நீங்கள் இருங்க அங்கேயும் கொடுத்துட்டாங்க. சில பேருக்கு 2 மாநிலங்களில் கவர்னர் கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் போவாங்க இல்லையா, அப்படிலாம் நம்ம பார்க்குறோமே. அப்போ அந்த மாதிரி இல்லை, இது அருமையான ஆட்சி, அருமையான ஆட்சி. அதை பார்த்து மக்கள் எல்லாம் பல மாநிலங்களில் இருந்து உமர் இப்னு அப்துல் அசீஸை எங்களுக்கு கவர்னராக தாங்கன்னு கேட்குறாங்க. சில பேர் இவன் எப்போ கவர்னர் பதவி விட்டு போக மாட்டான்னு பார்க்குறவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கவர்னர் பதவியே, அந்த பதவி எங்கள் பகுதியிலேயும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களே வகிக்க வேண்டும் என்று வேண்டுகோள்கள் அரசாங்கத்துக்கு, ஜனாதிபதிக்கு வந்து கொண்டே இருந்தது. அந்த வகையில் 2 பகுதிகளுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, கவர்னராக இருந்து தாயிஃபுக்கும் மதீனாவிற்கும் இடையிலே இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஈராக்கில் இருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், மிகப்பெரிய அறிஞர், திறமைசாலி, கெட்டிக்காரர், பல மாற்றங்களை கொண்டு வந்தவர், பல சேவைகளை செய்தவர். ஆனால் அதே சமயம் இமாம்கள், அறிஞர்களுடைய பார்வையில் அவர் ஒரு கொடுமையான ஆட்சியாளர். கடுமையான ஆட்சியாளர் என்பது வேறு, ஆட்சியினுடைய சட்டங்களை கடுமைப்படுத்தி மக்களை சீர்படுத்துவது என்பது வேறு. ஆனால் கொடுமையான ஆட்சிகள், தனக்கு எதிராக யார் எதை செய்தாலும் தன்னுடைய ஆட்சிக்கு பங்கம் விளைத்து விடுமோ என்று, தன்னுடைய அதிகாரத்தை பிடுங்கி விடுமோ என்று பயத்தில் இடியெல்லாம் போட்டு இறக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியவராகவும் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருந்தார். அந்த மாதிரி ஈடி அனுப்புறது, இந்த மாதிரி. அதோடு மாத்திரம் இல்லாமல் அவரை எதிர்க்கக்கூடிய எந்த உலமாக்கள் தான் அந்த காலத்தில் எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்த போது அவர்களை எல்லாம் கொலை செய்தார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது இவங்களை, யாரும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை. ஆனால் சமூகத்திற்கு அவர் நிறைய பணிகள் ஆற்றியிருக்கிறார், அது வேறு, அதை வேறு. அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இப்போது ஈராக்கில் இருந்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தலைமை தாங்கி மக்காவுக்கு வர்றார். அப்படி வருகிறார் என்ற அறிவிப்பு வந்த பொழுது மதீனா வழியாக தான் போகணும், அதான் ரூட்டு. அந்த மதீனா வழியாக போகும் பொழுது அவரை வரவேற்பதற்காக மதீனாவினுடைய கவர்னர் உமர் இப்னு அப்துல் அசீஸும் போகணும். இப்போ அவங்க வந்து இந்த ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதுறாங்க. அமீருல் மோமினீன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹாஜிகளுக்கு தலைமை தாங்கி அவர் மக்காவுக்கு வருவதாக, மதீனா ஷரீஃப் வருவதாக நான் அறிந்தேன், இந்த தகவலை அறிந்தேன். இனி அவர் மதீனாவிற்கு வரும்பொழுது அவரை வரவேற்க செல்ல வேண்டிய அவசியமும் கட்டாயமும் எனக்கு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அவர் ஹாஜிகளுக்கு தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர் அல்ல, ஒன்று. இரண்டாவதாக அவர் மதீனாவிற்கு வருவாரையானால் அவரை நான் வரவேற்கலாம் போக முடியாது. இங்க இருக்கக்கூடிய நம்ம பாஷையில் சொல்றது அந்த புரோட்டோகால், இந்த புரோட்டோகாலுக்கு மாற்றமாக அது இருக்கும் என்று நீங்கள் கருதுவீர்கள், ஆனால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன். எனக்கு இந்த பதவி தேவையில்லை, நான் சுயமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி இழிவான காரியங்களை செய்த எத்தனையோ இமாம்களை, உலமாக்களை, ஏன் ஒரு சஹாபியை கூட கொன்றவர், அவன் ஒரு சஹாபியை தூக்கல போட்டவர். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கல போட்டவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஒரு சஹாபியை தூக்கல போட முடியுமா? எனவே அவரை பொறுத்தவரை நான் அவரை சரியானவராக கருதவில்லை. நான் வேண்டாம் பதவியை ராஜினாமா செய்கிறேன்றதும் கலீஃபா திகைச்சு போயிட்டார். அவங்களுக்கு கலீஃபாவிற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸும் தேவை, அதே சமயத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் தேவை.
நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகள் ஊழல்களை எல்லாம் தட்டி கேட்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ அவங்க பதில் எழுதினாங்க, அவர் கடுமையானவர் தான், சில விஷயங்கள்ல ரொம்ப வேகமாக நடந்திருக்கிறாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பைசா கூட, ஒரு தீனார் இல்லை, ஒரு திர்ஹம் கூட, ஒரு வெள்ளி நாணயம் கூட அரசாங்கத்திலிருந்து அவர் அநியாயமாக எடுத்ததில்லை, ஊழல் செஞ்சதில்லைங்கிறாங்க. ஆனால் அது உண்மை. அவர் அந்த வகையில் அவருடைய கை சுத்தம். அவ்வளவு அடுத்தவர்கள் யாரும் தப்பு செய்யக்கூடாது என்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர். ஒரு பைசா கூட அவர் எடுத்ததில்லை என்று சொன்னதும் இவங்க பதில் எழுதினாங்க, அது உண்மைதான், அவர் அரசாங்கத்திலிருந்து ஒரு பைசாவை அநீதமாக எடுத்தது இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்லீஸும் அப்படி அரசாங்கத்திலிருந்து ஒரு பைசாவை அநீதமாக எடுத்ததில்லை அப்படின்னு பதில் எழுதினாங்க. இவங்க பார்த்தாங்க, சரி என்று சொல்லிவிட்டு நீங்கள் பதவி விட்டு விலக வேண்டாம், அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்று சொல்லிட்டு நீங்கள் பதவியில் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்ததற்கு பிறகுதான் மதீனா ஷரீஃபினுடைய மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்தில் ஆயிட்டாங்க, மனநிறைவோடு. அழகான ஆட்சி, அது மாட்சிமை பொருந்திய ஆட்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் ஹலீஃபா என்ன செய்தார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை அழைத்து, இந்த அப்பா இப்படிலாம் பிரச்சனை, எனவே நீ மதீனா வழியா போக வேணாம், கொஞ்சம் தூரமாக சுற்றி தான் போகணும், மதீனா வழி போகிறதா பாதை, வழிமான பாதை, சரி இப்படி போக வேணாம், நீங்கள் என்ன செஞ்சீங்க, இப்போ கீழக்கரைக்கு போகணுமா, மதுரைக்கு போய் ராமநாடு வந்து அப்படி வா அப்படிங்கிற மாதிரி. கீழக்கரைக்கு நம்ம எப்படி போவோம், தூத்துக்குடி வழியாக போய் சாயல்குடி வழியாக போயிடலாம். ஆனால் இப்போ அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, மதுரைக்கு போயிட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு, சாயல்குடியை கட் பண்ணுறதுனால அங்கே என்ன ராமநாடு வந்து ராமநாடுலேருந்து கீழக்கரைக்கு போகிறது. இந்த மாதிரி ஒரு தூரமாக சுற்றி போக சொன்னார். அதை என்ன செய்து கொண்டார், ஹஜ்ஜாஜ் இப்னு ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அருமையான பெருமக்களே, அவ்வளவு தூய்மையானவராக, நேர்மையானவர்களாக, தைரியம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே 30வது வயதிலே அவர்கள் தாயிஃபுக்கும், 27வது வயதில் மதீனா ஷரீஃபுக்கு கவர்னராக ஆனவர்கள் 30வது வயதிலே தாயிஃபுக்கு ஆயிட்டாங்க. 37வது வயதை தொட்டிருக்கும் நிலையில் அவர்கள் ஹலீஃபாவாக ஆயிட்டாங்க. அது நீண்ட வரலாறு, ஹலீஃபாவாக ஆயிட்டாங்க. அதில் ஒரு செய்தி என்னன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி, அவங்க பாரம்பரியமாக பெரிய ஜனாதிபதியினுடைய பிள்ளையா, அந்த குடும்பத்தில் வந்த பொண்ணு, கோடீஸ்வர பொண்ணு. அவங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவர் இடத்துல வந்து சொல்கிறாங்க, பிள்ளை சின்ன பிள்ளை, அவங்களுடைய பிள்ளை கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கிறாரு, என்ன அப்படின்ட்டு, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிருக்குது, கிழிஞ்ச ட்ரெஸ் தான் இருக்குது, மதரசாவுக்கு போகும்போது மற்ற பிள்ளைகள்லாம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க, கிழிஞ்ச சேட்டையை போ, யார், ஜனாதிபதியினுடைய மகன், ஜனாதிபதியினுடைய மகன் வரும்போது அதை பார்த்து பிள்ளைகள்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு புள்ள வந்து சொல்லி, சின்ன வயசு மதரசாவுக்கு மக்தப் ஓதக்கூடிய புள்ள, எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா, எனக்கு நல்ல சட்டை இல்லை, கிழிஞ்சு போய் இருக்குது, இதை பார்த்து சிரிக்கிறாங்க, ஒட்டு எல்லாம் ஒட்டு போட்டிருக்குது என்று சொல்கிறாங்க, அதனால் கஷ்டமாக இருக்குது, பிள்ளைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல சட்டை எடுத்து தாங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட பொழுது சரிதான், அது நியாயம்தான்னு பார்க்குறாங்க. கையில் காசு எதுவும் இல்லை, ஒரு பைசா இல்லை. அவங்க என்ன செய்தாங்க, நிதி அமைச்சர் இடத்துல அவங்க என்ன செய்றாங்க, கடன் கேட்குறாங்க. நிதி அமைச்சரை நியமிக்கிறதே இவங்க தான். அது நிதியும் இல்லை, இன்றைய காலத்தில் நீதியும் இல்லை. நான் பார்க்கிறோம், நீதிகள் எல்லாம் நிதிகளால் வாங்கப்படுவதையும் பார்க்கிறோம். நம்ம நாட்டில் அது ரொம்ப சாதாரணம். நீதிகள் எல்லாம் நிதிகளால் வாங்கப்படுகிறது. நீதிபதிகள் எல்லாம் நிதிபதிகளாக ஆகிய செய்தி, அவல செய்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவங்க நிதி அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பிறை பிறந்தது எனக்கு சம்பளம் தருவீங்க இல்லையா, பிறை பிறந்தது சம்பளம் ஒன்று, அப்புறம் ஒன்றுக்கு சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை எனக்கு கொஞ்சம் முன்னால் தந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த செய்தியெல்லாம் சொல்லலை, மகனுக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லாமல் கொஞ்சம் முன்னால் தாங்களேன் நான் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நிதி அமைச்சர் எப்படி இருக்கான்னு பாருங்க. எப்படிப்பட்ட நிதி அமைச்சர்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிதியை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாதவர்கள்லாம் நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. பொருளாதாரம் என்றால் என்ன என்று புரியாதவங்கள் எல்லாம் நிதி அமைச்சர். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ அந்த நிதி அமைச்சர் பதில் கடிதம் எழுதினார்கள். கண்ணியத்திற்குரிய ஜனாதிபதி, அவங்க தான் நம்பர் 1. ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களுடைய கடிதம் கிடைத்தது. ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தீங்க, சம்பளத்தை முன்னால் கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் பிறை 1 வரைக்கும் ஹயாத்தாக நீங்கள் இருப்பீர்கள் என்ற உத்தரவாதம் அமீர் மோமினின் அவர்களாகிய நீங்கள் தருவீர்களே, ஆனால் இந்த சம்பளத்தை நான் முன்னால் தந்துடுறேன் அப்படின்னாங்க.
அதை பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா எனக்கு சம்பளத்தை வாங்க முடியல, நிதியமைச்சர் மறுத்துட்டாரு, முடியல, நம்ம பிள்ளைக்கு ஏதாவது சட்டையில் ஒட்டுக்கிட்ட போட்டு எதை போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, நான் அந்த மாதம் பிறந்த இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தை பாக்கியாக்கி வைத்து மாதம் பிறந்துடுச்சுன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், அதில் பிள்ளைக்கு நான் சட்டையை வாங்கி தர்றேன் என்று சொன்னவர்கள் தான் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா. என்ன ஒரு ஆச்சரியமான நிலை! ஒரு கட்டத்தில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் நிறைய பெற்று அந்த நாடு எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் ஆட்சி செய்த அந்த பகுதி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஜக்காத்து வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இப்ப ஜக்காத்து பொருளாக பணம் இருந்தா பரவாயில்ல, தங்கம் வெள்ளிகள் இருக்குது, அது கஜானால இருக்குதுன்னு வைங்க. தங்க வெள்ளியில கஜானால பைத்துல் மால்ல குமிஞ்சு கிடக்குது, கோடி 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 மில்லியன் கிடக்குது. ஆனா ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, பரவாயில்ல. அதே சமயத்தில் தானியங்களுக்கான ஜக்காத் இருக்கிறதா இல்லையா? அரிசி, கோதுமை, பேரிச்சம்பழம், திராட்சை பழம், இவைகளுக்கெல்லாம் ஜக்காத் இருக்கிறது. அவைகள் எல்லாம் வந்திருக்கிறது. இவைகள்லாம் எவ்வளவு நாளைக்கு வச்சுட்டு இருக்கிறது? புழு அரிச்சிடும், பழங்கள் கெட்டு போயிடும். என்ன செய்யறது? வாங்கிறதுக்கு வாங்கப்பா அப்படின்னு நாடு முழுவதும் அழைப்பு கொடுத்தாச்சு. நாடு முழுவதிலிருந்து யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. எங்களுக்கு ஜக்காத் வேணாங்கிறாங்க. ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவங்க கூட இப்ப என்ன செய்ய, எனக்கு ஜக்காத்து தாங்கன்னு கேட்கிறான். ஜக்காத்து வாங்குறதுக்கு அவர் தகுதியே இருக்காது. எல்லாரும் ஜக்காத்து வாங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. அது தவறு, புரிஞ்சுக்கிடணும், அது ஹராம். ஜக்காத்து வாங்குவதற்கு யார் தகுதியோ அவர் மட்டும்தான் வாங்கணும். அதுக்கு தகுதி என்னங்கிறது மார்க்கம், ஹதீஸ், குர்ஆன் ஆயத்து தெளிவாக இருக்கிறது. ஃபுகாஹாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இப்ப ஜக்காத் வாங்குறது வழி இல்லை அப்படின்னா இப்ப இந்த இதெல்லாம் என்ன செய்யறது என்றால், இந்த கோதுமைகள், கேழ்வரகுகள், அது போன்ற பழங்கள், இவைகள் எல்லாம் மலைகளுடைய முகடுகளிலே போய் கொட்டுங்கள், பறவைகள் சாப்பிட்டுட்டாங்க, வேற வழிகள் எல்லாம் கெட்டு போகுது, வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சியை தந்தவர்கள். அதோடு மாத்திரமல்லாமல் தனக்கு முன்பாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எதையெல்லாம் இந்த அரசிடம் இருந்து அபகரிச்சு வச்சாங்களோ, சொந்தமாக்கி கொண்டாங்களோ, அந்த பங்களா இந்த பங்களாலாம் இருக்குமா இல்லையா, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. எல்லாரையும் வாங்கின போது அவர்கள் சுகபோகங்களால் வாழ முடியாமல் போனது. சுகமுடைய அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஏற்கனவே அந்த குடும்பங்கள், அரச குடும்பங்கள், அதிகார வர்க்கங்கள் எப்படி வசதி வாய்ப்புகளோடு செழிப்போடும் நல்ல கொழுப்போடும் வாழ்ந்தார்களோ அப்படி வாழ முடியாத நிலை ஏற்பட்டு இப்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலை இருந்தது. ஒன்னும் கையேந்திர நிலைமை இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு கஷ்டமான நிலை. அப்படி வாழ்ந்துட்டு இப்படி வாழ்றது சிரமமாக இருந்தது. இதனால் இவர்கள் மீது கடுமையான கோபமும் அவர்களுக்கு இருந்தது. இதனால் அவர்களுக்கு கடுமையான கோபம் இருந்தது. ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லை, அங்கே பணி செய்யக்கூடிய அந்த முன்னாள் அதிகாரிகளினுடைய அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து, இவர் நம்மளை மிஸ்கீனாக்கி போட்டாரு, இவரை சும்மா விடக்கூடாது, ஒரு வழி பண்ணிடணும், இதுக்கு மேலே இருந்தேன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகள்லாம் நீ கையேந்த வச்சிருவாரு போல இருக்கு என்று அவர்கள் பயந்து என்ன செய்தார்கள் என்றால், அவங்களுடைய அந்த பணியாளர் இருப்பார்ல, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஏதாவது எடுத்து கொடுக்கறதோ கொள்றது என்று ஒரு கருப்பு அடிமை இருந்தார். அந்த அடிமையை கூப்பிட்டுங்க, வா, உனக்கு 1000 தீனார் தங்க நாணயங்கள் தருகிறோம். 1000 தீனார் சொன்னா அந்த காலத்தில் பார்க்கும்போது ஏறக்குறைய 500 பவுன் தர்றோம். அதுக்கு மேல உனக்கு விடுதலையும் தந்து விடுகிறோம். நீ அவருக்கு கொடுக்கக்கூடிய பானத்தில் நீ என்ன செய்து விட வேண்டும், அந்த பானத்தில் நீ என்ன செஞ்சிடணும், நீ நஞ்ச கலந்து கொடுத்துறன்னு சொன்னா அவர் மறுத்துட்டார். நான் அவங்க காலையில இருந்து அவங்க படுக்கிற வரைக்கும் நான் பார்க்கிறேன், அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடய அவங்க இருக்கிறாங்க, இறையச்சத்தோடைய வாழக்கூடிய அந்த பெருமகனாரை ஒருபோதும் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இல்ல நீ செய்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க, முடியாதுன்ட்டாங்க. அப்படி சில நாட்கள் போனது, இவங்களால பொறுக்க முடியல. அந்த பணியாளரை கூப்பிட்டு, இந்த மாதிரி திரும்பவும் சொல்றோம், உனக்கு 1000 தீனார் 500 பவுன், அதே மாதிரி உனக்கு விடுதலை, பெரிய பாக்கியம், அதெல்லாம் பெரிய பாக்கியம் தான். ஆனால் எப்படி நான் அவங்கள போய் இந்த மாதிரி செய்ய முடியும், எவ்வளோ ஒரு சாலிகானவங்க, அவங்ககிட்ட பணி செய்கிறதே கூட எனக்கு பாக்கியமாக இருக்குது, நீ பணியும் செய்ய முடியாது, ஏன் ஒன்று கொண்டுடுவோம், இதை செய்யலைன்னா ஒன்று நாங்கள் கொண்டுடுவோம். வேற வழி இல்லாமல் உயிர் பயத்தின் காரணத்தினால் அவங்க குடிக்கக்கூடிய பால்லையோ ஏதோ பானத்திலேயோ விஷத்தை கலந்து குடிச்சிட்டார்.
குடிச்சிட்டாங்க, அவங்களும் கொடுத்துட்டாரு, குடிச்சிட்டாங்க அவங்களும். அப்படி குடித்து அவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த உணவு உள்ளே போய் சேர்ந்ததும் அவங்க உணர்ந்துட்டாங்க, இது இந்த மாதிரி நிலைமை தான் அப்படிங்கிறது, நமக்கு ஏதோ விஷம் தரப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களும் உணர்ந்து கொள்கிறார்கள். சோமில்லாமல் படுக்கையிலே ஆழ்ந்து போனார்கள். அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய நண்பர் ஒருவர் வந்தபோது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், நான் இப்போ வெளியில் வரலையே, வர முடியலையே, என்ன பேசிக்கிறாங்க? உங்களுக்கு சிஹர் வைக்கப்பட்டதாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு சிஹர் வைக்கப்படலை, சிஹர் வைக்கப்படலை, நான் மஸ்ஹூர் அல்ல, சிஹர் வைக்கப்பட்டவன் அல்ல என்று கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த அடிமையை கூப்பிடுறாங்க, இங்க வா. கேட்டு சொன்னாங்க, எதற்காகப்பா நீ எனக்கு நெஞ்ச தந்தா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, தண்டனை கொடுக்கவில்லை, எதற்காக நீ எனக்கு நெஞ்சை தந்தாய், ஏன்னா அது நஞ்சு தானா, அது உறுதிப்படுத்தப்படணுமா இல்லையா, அவங்கள கொன்றாதானே அது நஞ்சுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனாலும் அவங்க உணர்ந்துகிட்டு கேட்கிறாங்க, எதற்காக நீ எனக்கு நெஞ்சை தந்தாய் என்று கேட்ட பொழுது அவங்க போய் சொல்றதுக்கு முடியல. இந்த மாதிரி 1000 தீனார் தரேன்னு சொன்னாங்க, எனக்கு விடுதலை தருவதாக சொன்னாங்க, அப்படி இல்லைன்னா என்னை கொள்வேன்னு சொல்லிட்டாங்க, அந்த பயத்தில் தான் நான் இதை செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்குறாரு, ஒத்துக்கிறார், நான் செஞ்ச தவிர அவர் ஒத்துக்கிறார். சரி, உனக்கு வாக்களித்து நீ நஞ்சை தந்துட்டல்ல, ஆமாம், அப்போ நஞ்சை தந்ததற்காக இந்த 1000 தீனாரும் உனக்கு தந்துட்டாங்களா? ஆமாம் தந்துட்டாங்க. அது எங்கே இருக்குது? நான் என்னுடைய அறையில் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வாண்ணா. அதை எடுத்துகிட்டு வந்தோடனே அதை கொடுத்து தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு இதை பைத்துல் மால்ல சேர்த்துட்டான். சேர்த்துட்டு நீ இங்கேடு போயிடு, யாரும் பார்க்காத பகுதிக்கு இந்த ஊரை விட்டு நீ வெளியில் போயிடு என்று சொல்லி அனுப்பினார்கள். இவங்க வஃபாத் ஆகும்போது அவங்க வயசு வெறும் 40 வயசு தான். சுமார் 2.25 ஆண்டு காலம் மாத்திரமே ஆட்சியிலே இருந்தவர்கள், அல்லது 2.5 ஆண்டு காலம், 2.5 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்து ஒரு மாட்சிமை மிகுந்த ஆட்சியை வழங்கியவர்கள் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதை இவர்களிடையே குறித்த நீண்ட வரலாறு உண்டு. இங்கே இவர்களுடைய பெயர் இன்றைய தினம் இந்த புனித புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் தொழுகையை பிற்படுத்தினார்கள், இதான் செய்தி. இந்த தொழுகையை பிற்படுத்துதல் என்பது என்ன என்பதை குறித்து உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கண்டிக்கிறாங்க. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஆள் இல்லை, அவர்களை குறித்த தகவல்களை நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா தொழுகை பிற்படுத்தினார்கள் என்று வருதுன்னா கலாவுன்னு ஆக்கல, அந்த வக்திலே தொழுகிறாங்க, தாமதமாக தொழுகிறாங்க. அப்ப தாமதமாக தொழுவதற்கு என்ன காரணம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் ஒருத்தர் வர்றார், யாரும் சொல்லலாம், நான் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றேன், இந்த பாடத்தினுடைய சப்ஜெக்ட், நான் தூரத்திலிருந்து வர்றேன், வரும்பொழுது எங்களுக்கு எதிரான கோத்திரங்கள் இங்கே இடையில இருக்கு, அவங்கள தாண்டி வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம், எங்களுக்கு கண்ணா கொண்டு போட்டுருவாங்க. அது அஜ்யாமுல் ஜாஹிலியால பல சண்டைகள் நடந்திருக்குமா இல்லையா, அந்த பிரச்சனையில் உள்ளது. இப்போ அவங்களாம் முஸ்லீம்களாக ஆகிட்டா அது எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வரல. ஆகவே எங்களிலிருந்து யாராவது வந்தால் இந்த பகுதி தான் கொண்டு போடுவாங்க. எனவே அச்சமற்ற நிலையில் பயணிக்க முடியல. நான் இப்போ வந்திருக்கிறேன், என்னுடைய மக்களுக்கு நான் போய் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லுவேன், எனக்கு தொழுகையினுடைய நேரங்களை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தொழுகையினுடைய நேரங்களை எனக்கு கற்றுத்தார்கள் யார் சொல்லலாம் என்று சொன்னதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டாங்க, பதில் சொல்லல. 2 நாள் கழித்து ஐன சாயில் அந்த கேள்வி கேட்டார், அவர் எங்கேன்னு கேட்குறாங்க. நான் யார் சொன்ன இருக்க நாயகமே, 2 நாள் நான் தொழுததை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், இதுதான் அதனுடைய நேரம், இதுதான் அதனுடைய நேரம். இப்போது உங்களுக்கு அந்த நேரம் விளங்கிடுச்சா? விளங்கிடுச்சு. இப்போ அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ரை சீக்கிரமாக தொழுகிறாங்க. இப்போ நம்ம தொழுகிறோம் இல்லை, அசர் பாங்க நம்ம எப்போ தொழுகிறோம், அந்த வக்தை சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த அசரை நம்ம சீக்கிரமாக தொழுகிறோம். ஹனபிகள் தாமதமாக தொழுவாங்க. நீங்கள் பார்த்தா 5 மணிக்கு தான் அவங்க தொழுவாங்க. இப்போ 4:45 மணி 4:30 மணிக்கு மேலே தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. இப்போ இந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுது காட்டி இருக்கிறாங்க. இந்த பிந்தைய வக்து இமாம் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தேர்வு செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் லுஹரை கூட பிற்படுத்தினாங்க. ஒரு காரணம் இருக்குமே ஆனால் அந்த தொழுகையை பிற்படுத்தலாம். ஒரு பயணம் போகிறாங்க, கடுமையான வெயிலாக இருக்குது,
ஒரு இடத்துல தங்குறாங்க. லோஹருடைய வக்து வருது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வக்து வந்தவுடனே பாங்கு சொல்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. அப்ரீதியா பிலால், கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் கூலாகட்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எழும்பி நான் பாங்க சொல்லட்டா, இன்னும் கடும் வெயிலாக தானே இருக்குது, கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்தி தொழுதிருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு மேல் தான் லுஹர் தொழுதிருக்கிறாங்க அந்த நேரத்தில். அதே மாதிரி அஸருடைய வக்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தாமதமாக தொழுதிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஜ்ர் தொழுகிறோம், சுபுஹ் தொழுகிறோம். அப்படி தொழுது முடிக்கும் பொழுது நம்முடைய நேரம் வேறு, ஹனவிகள் தொழுது முடிக்கும் போது உள்ள நேரம் வேறு. நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவங்க அந்த ஃபஜ்ரை நீளமாக தொழுவாங்க. இப்போ 2 பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுது இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஹுக்குமின் பிரகாரம் நாம் தொழுது முடித்த பிறகு வெளியில் வர்றோம், இருட்டாக இருக்கணும். சுபு தொழுது முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கலசுமாங்க, இதுக்கு இருட்டாக இருக்கும். அப்படி இருட்டாக இருக்கும் பொழுது யாரோ தூரத்தில் வர்றாரு, ஆள் வர்றது தெரியுது, யாருன்னு தெரியல. இந்த மாதிரி உள்ள நிலையில் சுபு தொழுது முடிக்கப்படும். ஒரு ஆள் வர்றாரு அங்கே தூரத்தில், அந்த தெருவில் தூரன்னு வைங்களேன், இங்கே இது ஒரு 50 அடி அல்லது 100 அடி, அந்த அடியில் ஒரு மனிதர் வர்றார். யார் வருகிறார் என்று நமக்கு தெரியல, ஆனால் யாரோ வர்றாங்க அப்படிங்கிறது தெரியுது, ஆள் வர்றது தெரியுது, யாருன்னு அடையாளப்படுத்த முடியலை. இந்த நிலையில் ஷாஃபிகளாக இருக்கக்கூடியவர்கள் சுபு தொழுது முடிச்சிருவாங்க. சுபு தொழுகை முடிச்சுட்டு வந்தால் இப்படி ஒரு நிலை இருக்கணும். இதுதான் ஏற்றமான நேரம் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தேர்வு என்னன்னா, அவங்க தொழுகை முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆள் அந்த 50 அடி 100 அடியில் வரும்பொழுது அவர் யாருன்னு தெரியணும். அப்போ இந்த 2 விதமாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுதிருக்கிறாங்க. இப்போ இந்த 2லே ஒன்றை இமாம் ஷாஃபி எடுத்திருக்கிறாங்க, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒன்று எடுத்திருக்காங்க. எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வழிமுறை தான் இந்த 2ம். இந்த அடிப்படையில் தான் இமாம் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தொழுகையை பிற்படுத்துறாங்க, தாமதமாக தொழுகிறாங்க. இதாதில் உள்ள இஷா இல்லை, மற்ற தொழுகை அது அசர் தொழுகை என்று தான் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க, இதனுடைய ஷரஹ்ல புகாரியினுடைய ஷரஹ்ல எழுதுறாங்க. அப்போ அசரை இமாமுல் ஆலம் பிற்படுத்தி தொழுதிருக்கிறாங்க, தாமதமாக தான் தொழ சொல்றாங்க. எனவே அது அந்த வகத்திலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதார்களே அன்றி தொழுகையை அவர்கள் பிற்படுத்தவில்லை என்று எழுதினாங்க. ஆனால் அவ்வளவு வக்திலேயே தொழ வேண்டும் என்று இருப்பதால் அதை நீங்கள் தேர்வு செய்திருக்கணும் என்று உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, கண்டிக்கிறாங்க. அப்போ ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்களையும் கண்டிக்கக்கூடியவர்களாக நிலைமையில் இருந்தாங்க. தன்னை அந்த கவர்னராக கலீஃபா ஜனாதிபதி நியமிக்கும் போதே சொன்னாங்க, நான் என்னை கவர்னராக நீங்கள் நியமித்தால் அந்த கவர்னர் தனக்கு தோதுவான 10 பேரை என்ன செய்வாங்க, நியமிப்பாங்க. ஆலோசகர்களுக்கு பேருக்கு ஆலோசகர்களாக இருப்பாங்க. இவர் என்ன சொல்றாரு அதுதான். ஆனால் நான் சில ஆட்களை நியமிப்பேன், அவர் என்னை கண்காணிக்கக்கூடியவராக இருக்கணும். ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அப்படி நியமிச்சாங்க. கவர்னராக ஆனதற்கு பிறகும், ஏன் ஜனாதிபதியாக ஆனதற்கு பிறகும் மாபெரும் உலமாக்களாக கருதப்பட்டவர்கள் சாலிஹீன்களாக இருந்த 10 பேரை கண்காணிப்பாளராக நியமித்து அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, நான் உங்களை நம்புகிறேன், அல்லாஹ் ரசூலினுடைய கவுலில் இருந்து, சட்டத்தில் இருந்து, ஏவலில் இருந்து நீங்கள் விலகி நடக்க மாட்டீர்கள், அப்படி நான் நம்புறேன். உங்களை பற்றிய எண்ணம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படித்தான் பலரும் அப்படி கருதி இருக்கிறாங்க. மக்கள் மத்தியிலே நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, இந்த துனியாவினுடைய ஆசை இல்லாமல் நீங்க இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட என்னை நீங்கள் வழி நடத்தணும். நான் தவறு செய்தால் அதை நீங்கள் சுட்டிக்காட்டணும், நான் நல்லது செய்தால் இது சரி என்று நீங்கள் சொல்லணும், அதை தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் ஊக்குவிக்கணும். தவறு பிழை என்று வரும்பொழுது அதை திருத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் என்று சொன்னவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களை கண்டிக்கிறாங்களே உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா, ஆச்சரியமானவர்கள். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப அற்புதமான ஒரு பேரறிஞராக திகழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஹதீஸ் கலையை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கியவர்களே உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்பதுதான். ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா இவருடைய வாப்பா ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா யாருன்னு சொன்னா அஷரத்துல் முபஷ்ஷரால உள்ள ஆளு.
எங்கள் வாப்பா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டித்த ஒருவா அவங்களுடைய வாப்பா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அஷரத்துல் முபஷ்ஷரான உள்ளவங்க மட்டுமல்ல, அவங்க குறைஷி மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகன். இந்த ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா யாரை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகளார் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சு இந்த பிள்ளையை பெற்றாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் அம்மா வாப்பாலாம்? வாப்பா இன்னும் சொல்ல போனால் ஹவாரி லிகுல்லி நபியின் ஹவாரியுன், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவாரி நெருங்கிய தோழர் பாதுகாப்பாளர் ஒருவர் இருப்பார். என்னுடைய ஹவாரி யார் தெரியுமா? ஜுபைர். தன்னுடைய மாமி மகனை சொன்னாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய ஹவாரியாக இருக்கிறார் என்று சொல்லி காட்டப்பட்ட ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அருமை மகனார் தான் இந்த உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இவங்களுடைய உம்மா யாரு? சையதனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்படிப்பட்ட உமர் இப்னு உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் வரலாற்றை, இஸ்லாமிய வரலாற்றை முதலாவதாக எழுதியவர்கள். இவர்களுக்கு அல் முவர்ரிகுல் அவ்வல், வரலாற்றை முதலாவதாக பதித்தவர், எழுதியவர் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. மிகப்பெரிய கொடையாளி. இவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்தது மதீனா ஷரீஃப்லேயே, ரொம்ப பெரிய தோட்டம் இவங்க தான். இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பேரிச்சம்பழம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டானது. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, இவங்களுக்கும் ஆச்சரியம். ஒரு பழத்தை சாப்பிட்டா போதும் வயிறு நிரம்பிடும். பேரிச்சம்பழம் ஒரு பழம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பும். அந்த அளவிற்கு ஒரு பழத்தை பறித்தால் கை நிறைய இருக்கும். அந்த ஒரு பழமே கை நிறைய இருக்குமா. வர்றவங்க போகலாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்களாம், என்னடா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஆச்சரியப்படுவாங்க. இதனால கண் திருஷ்டி பட்டுடும் அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒலவுலா இது தகல்த ஜன்னத்துக்கு குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லா. இன்னும் குர்ஆன்ல வருது இல்ல, நீங்க உங்களுடைய தோட்டத்துக்குள் நுழைந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, மாஷா அல்லாஹ்னு சொல்லுங்க, லா குவத இல்லா பில்லான்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதை பெருசா எழுதி வச்சிருந்தாங்க. முதல்ல அதை என்ன செஞ்சிருவாங்க, அதை முதல்ல பார்த்துட்டா இனி அதுக்கு பிறகு அந்த விஷயம்லாம் வராது. அவங்க தோட்டத்திற்குள்ளே அந்த அந்த போர்டில், பெரிய போர்டில் அதை எழுதி வச்சிருந்தாங்க. ஏன்னா யார் பார்த்தாலும் தப்பான மனிதர்கள் அல்ல, ஆச்சரியப்படுவாங்க, இப்படியெல்லாம் இருக்குமா, ஒரு கை நிறைய பேரிச்சம்பழம் பார்த்துருக்கிறோமா. அவங்க தோட்டத்தில் அல்லாஹ் அப்படி கொடுத்துருந்தான். அதே மாதிரி அவங்க கிணறு வச்சிருந்தாங்க. அந்த கிணத்துல இருந்த தண்ணீர் அப்படி ஒரு மதீனால அந்த மாதிரி ஒரு தண்ணீர் கிடையாது. எனவே அந்த தண்ணீருக்காகவும் மக்கள் என்ன செய்வாங்க, வந்து எடுத்துட்டு போவாங்க. இவங்க அந்த தோட்டத்தை வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடையாளின்னு பாருங்க. வேலி போட்டு வச்சிருப்பாங்க, யாரும் உள்ள வந்துடாம பாதுகாத்துக்கிடுவாங்க. அல்லது ஆடுகளோ அல்லது மிருகங்களோ ஏதாவது வந்து அந்த குழந்தைகளோ ஏதாவது செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய வேலி போட்டு அந்த தோட்டத்தை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்போடு நல்ல பழுத்து அதை அறுவடை செய்யக்கூடிய காலம் வரும் பொழுது அந்த தட்டியை நீக்கிடுவாங்க. தோட்டத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வளையத்தை நீக்கி மக்களுக்கு அறிவிச்சிருவாங்க, நீங்க தாராளமாக சாப்பிடலாம், உங்களுக்கு தேவையானதை எடுத்து செல்லலாம் இருப்பாங்க. அப்போ இப்போ நம்ம போனால் என்ன செய்வோம், ஒரு பையா கொண்டு போவோம், புள்ள குட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஆளுக்கு ஒரு பை, அட வாங்கடா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அல்லது டிக்கியில் ஏற்று அப்படின்னு கொண்டு வரும். ஆனால் அந்த மக்கள், மதீனா மக்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பழம் எவ்வளவு காலம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்குமா இல்லையா, அதையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு அந்த மதீனா ஷரீஃப் மக்கள் அப்படி இருந்தாங்க. தோட்டத்தை முழுமையாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அது அடித்து பிடிச்சி ஏறி பஸ்ஸுக்கு அடையாளம் போடுறதுக்கு, பஸ்ஸில் சீட்டு போடுறதுக்கு துண்டை போடுறது இருக்குது, தன் பிள்ளைய தூக்கி மேலே நான் ஜன்னல் வழியாக போடுறான் அப்படிலாம் பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் அவங்க நிதானமாக அந்த மக்கள் நடந்து கொண்டாங்க. இதெல்லாம் நமக்கு படிப்பினை. இந்த செய்திகள் எல்லாம் சொல்வது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அடித்து பிடிச்சு என்ன செய்யக்கூடாது, ஓசின்னு சொல்லி வந்துட்டாலே நம்ம நிலைமையெல்லாம் வேறு மாதிரி மாறி போயிடுது. இந்த ஓசிக்காகவே என்ன செய்யக்கூடாது, நாம் நம்முடைய தன்மையை, நம்முடைய கௌரவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று நான் சொல்ல வருகிறேன். இப்படிப்பட்ட உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலீதோட ரொம்ப கவர்னர் ஜனாதிபதியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஜனாதிபதி இவர் மேல் ரொம்ப பிரியம். ஏன்னா அவ்வளோ பெரிய இல்மானி, ரொம்ப பெரிய இல்மானியாக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இதுக்கு ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். ஒரு தடவை ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் இவங்க
இவங்களுடைய சகோதரர் முஸ்அப் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி இவங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்படி 3 சஹாபிகள் தாபியீன்கள். இவங்க 3 பேர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய 3 மக்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சஹாபி, இவங்க தாபி. உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, முஸ்அப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, இவங்களோட அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு மகன், இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு தடவை ஹஜ்ருல் அஸ்வத் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம ஆளுக்கு ஒரு பிரார்த்தனை செய்வோம், துஆ செய்வோம். நம்ம ஒரு ஆள் செய்வோம், மொத்தம் நீங்கள் ஆமீன் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் நம்ம செஞ்சுக்கிடலாமாங்கும்போது 4 பேரும் அந்த இதுக்கு உடன்பட்டு ஒவ்வொரு ஆளாக துஆ செய்கிறாங்க. முதல்ல அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, ஆனால் அத்தமன்னல் ஹிலாஃபா, நான் ஹலீஃபாவாக ஆகணும், நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி அடுத்த முஸ்அப் ரலியல்லாஹு கேட்குறாங்க. அவங்க அதை விட கொஞ்சம் குறைச்சி, நான் ஈராக்கினுடைய கவர்னராக ஆகி அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கணும். மூன்றாவதாக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பை வேண்டுகிறேன், நான் என்ன செய்கிறேன், மன்னிப்பையும் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன கேட்டாங்க, இறைவா எனக்கு நிறைய இல்மை நீ தரணும், அந்த தீனுக்காக இந்த இல்முக்காக நான் ஹிதமத் செய்யணும், என்னிடமிருந்து பலரும் பன்னூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இல்மை பெற்று செல்லும், அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு தா என்று இல்முக்காக அவங்க துஆ செஞ்சவங்க. இப்போ இதில் என்னன்னு கேட்டால், இந்த 3 பேரும் அவங்க கேட்டதெல்லாம் கிடைச்சது. அதே மாதிரி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்துக்கு வந்தாங்க, அவங்க ஈராக்கில் கவர்னராக போனாங்க முஸ்அப். அதே மாதிரி இவங்களும் இல்முல உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டாங்க. உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அறிவாளியாக அன்றைய காலத்தில் பார்க்கப்பட்டார்கள். மதீனாவிலே இருந்த 7 பேரறிஞர்கள் அவர்களும் ஒருவராக கருதப்பட்டார்கள். இப்போ இந்த 3மே நடந்துருச்சு, பார்த்தாச்சு. ஆனால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு பெரிய சூஃபியா இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு மகனார், அவங்க சூஃபியா இருந்தாங்க. இப்போ அவங்க கேட்டது, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், எனக்கு மகபிரத்தை மட்டும்தான் அவங்க கேட்டாங்க, வேற ஒன்றும் கேட்கல. அப்போ அதை மற்ற அறிஞர்கள் சொன்னாங்க, இந்த 3ம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் போது அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் நாம் நிச்சயமாக நம்புகிறோம், நிச்சயமாக அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவங்க உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு தடவை கலீஃபா அழைக்கிறார், ஒரு தடவை நீங்கள் வரணும், எங்கள் பகுதிக்கு நீங்கள் வரணும், எங்களோட தங்கி இருக்கணும், ஏன்னா எங்கள் வாப்பாவும் உங்களோட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க, ரொம்ப கண்ணியமாக இருந்தாங்க உங்களோட. இப்போ வாப்பாவுக்கு பிறகு நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு நல்ல ஆலோசனை சொல்வதற்காக, சில நேரம் வந்து எனக்கு கற்றுத்தருவதற்காகவும் ஆலோசனை சொல்வதற்காகவும் உங்களை நான் கண்ணியப்படுத்துவதற்காகவும் நீங்கள் எங்களிடத்தில் வரணும் என்று கேட்ட போதெல்லாம் மறுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் சில நண்பர்கள் சகோதரர்கள் இப்படியெல்லாம் மறுத்து கொண்டு இருந்தால் ஒருவேளை இது ஒரு பெருமையாக ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலை கூட வந்துடலாம் இல்லையா அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க. என்னடா இது இனி தலைகீழ பேசுகிறான் அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அரசாங்கத்தினுடைய அந்த மரியாதை கண்ணியம் தேவையில்லை என்று தானே நான் இல்முடைய விஷயத்தில் நான் கவனம் செலுத்தி கொண்டு மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, இல்லை நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துங்க, இவ்வளோ மரியாதையை அணைக்கும் போது அவருக்கு நசியத்து செய்வதற்காக உங்களை அழைக்கும் போது நீங்கள் சென்று வந்தால் என்ன என்று சொன்ன அதை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தோட பிள்ளைகளெல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. 7 பிள்ளைகள் இருந்தாங்க, 7 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போனாங்க. அப்படி போகும்போது அங்கே காலில் ஏதோ ஒரு விஷம் ஜந்து கடித்தோ ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. அரண்மனைக்கு போய் சேர்ந்துட்டாங்க, கடுமையான கால் வலி. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் அழைக்கப்பட்டு, இப்போ கலீஃபாவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, இப்படி அழைத்து இப்படி ஆயிடுச்சே நம்முடைய விருந்தாளி, அதுவும் கண்ணியமான விருந்தாளி, மாபெரும் அறிவாளி, இவங்களுக்கு இப்படி நிலைமை நம்ம இடத்துல வந்து ஆயிடுச்சே என்று ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்படி வேதனைப்பட்ட பொழுது அதற்காக மருத்துவம் பார்ப்பதற்காக பெரிய பெரிய மருத்துவம்லாம் கொண்டு வந்தாங்க. கடைசி சொல்லிட்டாங்க, இந்த முழங்கால் வரைக்கும் இந்த காலில் விஷம் ஏறிவிட்டது, காலை எடுத்தாகணுன்ட்டான், வேற வழியில் காலை எடுத்தாகணும். இப்போ அவங்கள்ட்ட எப்படி சொல்றது என்று கலீஃபா யோசிக்கிறார், வேற வழி இல்லை.
நீங்கள் இல்லைன்னா நாங்கள் சொல்கிறோம், மருத்துவர்கள் சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்ல யோசிச்சா சரி நானும் வர்றேன் என்ன இந்த செய்தியை சொன்ன பொழுது அப்போ அவங்க சொன்னாங்களா, ஹைர், அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுவாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும். ரொம்ப அவ்வளோ பொறுமை நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த காலை வெட்டி எடுக்கிறதுக்கான அந்த நேரம் குறிக்கப்பட்டது. அப்போ மருத்துவர்கள், பல மருத்துவர்கள் கூடி சொன்னாங்க, காலை வெட்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய வேதனைக்குரிய விஷயம். இந்த நேரத்தில் இந்த வேதனை தெரியாமல் இருப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு மருந்து தருவோம். அந்த மருந்திலே மது கலந்து இருக்கும். மருந்து தான் அது, அதிலே மது கலந்து இருக்கும். இல்லைன்னா அது கடுமையான வேதனையை தரும் என்று சொன்ன பொழுது ஒருபோதும் அல்லாஹ் ஹராமாக்கியதை நான் தொட மாட்டேன், அது மருந்துக்காக இருந்தாலும் ஹராம் தான் என்று ஃபத்வா செய்தார்கள். முடியாது. இப்போ என் காலை வெட்டி எடுக்கணும், வேதனை எனக்கு தெரியக்கூடாது, அவ்வளோதானே, வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் காலை வெட்டுங்க, நான் அந்த டைமில் நீங்கள் ரெடி ஆகுங்க. நான் அல்லாஹுவை திக்ர் செய்ய ஆரம்பித்து விடுவேன். அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் திக்ர் செய்ய ஆரம்பித்து விடுவேன். அப்போ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டாங்க. காலை சும்மா கத்தி வச்சு அறுக்கிறது, வாழை வச்சு அறுக்கிறது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் காலை வெட்டி எடுத்தார்கள். அவங்களுக்கு எதுவுமே தெரியல, எந்த அசைவும் இல்லை. மன்னரே அசந்து போயிட்டார். என்ன ஆச்சரியமானது! எப்படிப்பட்ட முத்தகைகளாக, இரையச்சம் உள்ளவர்களாக அந்த பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி காலை வெட்டி எடுத்த போது ரத்தம் பாயமாக இல்லை. அன்றைய காலத்தில் ரத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஜெய்தூனை எண்ணெயை அப்படி கொதிக்க வச்சிருப்பாங்க. அந்த கொதிக்க வச்ச அந்த எண்ணெயை கொண்டு வந்து காலில் முக்கிடுவாங்க. அந்த எந்த பகுதியோ அந்த பகுதியை முக்கிடுவாங்க. அப்படியே அந்த இடம் சுருங்கிக்கிடும், ரத்தம் நின்றுடும். இதுதான் அன்னைக்கு உள்ள வைத்திய முறையாக இருந்தது. அப்படி கொண்டு வந்து வைக்கும் பொழுது மாத்திரம் அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குறிப்பிடக்கூடிய பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவர்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை தப்பியது. அந்த ஒரு இரவு மாத்திரமே, அது இரவிலே நடந்தது. அந்த ஒரு இரவு மாத்திரம்தான் அவர்கள் அறிந்து தஹஜ்ஜுத் தொழுகை தப்பியது என்பது அந்த ஒரு இரவு மாத்திரமே என்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமக்கள் அறிவித்த ஹதீதுகளினுடைய தரம் எத்தகையதாக இருக்கும்? இத்தகைய பெருமக்கள். இதில் பெரிய இன்னொரு சோதனை என்ன, உருவத்து பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருக்கும்போது அவங்கள காலை வெட்டி இப்படி இருக்குது. அந்த காலை ஒரு தட்டில் வச்சு, அவங்களுக்கு அந்த மயக்கம் தெரிஞ்ச பிறகு ஒரு தட்டில் வச்சு, சில பேர் இந்த வயிற்றில் அந்த குடல் பண்ணலாம் எடுத்து கட்டி கொண்டு வந்து காட்டுவாங்களா இல்லையா, அதை போல் அன்றைய காலத்தில் அது இருந்திருக்கு. ஒரு தட்டிலே வைத்து அந்த கொண்டு வந்து அந்த காலை காட்டி இருக்கிறாங்க. அப்போ அந்த காலை தன்னுடைய கையில் எடுத்தாங்களாம். எடுத்துட்டு சொன்னாங்களாம், நலர ஈலா ரிஜ்லிஹி ஃபித்தஸ்த், அந்த தட்டில் இருக்கக்கூடியது, இன்னல்லாஹ யஅலமு அன்னி மா மஷைத்து பிக இலா மஅசியத்தின் கத். காலே, தன்னுடைய காலை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும், என் ரப்புக்கு தெரியும், ஒருபோதும் நான் ஒரு முறை கூட அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவமான காரியத்திற்கு நான் ஒரு முறை கூட உன்னை நான் அழைத்து செல்லவில்லை என்பதை என் ரப்பு அறிவான். எவ்வளவு பெரிய ஆச்சு! அங்க இருந்தவர்கள்லாம் கண் கலங்கி விட்டார்கள். என்னுடைய அருமை காலே, ஒருபோதும் ஒரு நிலையிலும் கூட, ஒரு தடவை கூட அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவத்தை செய்வதற்காக நான் உன்னை அழைத்து செல்லவில்லை, நீ நடந்து செல்லவில்லை என்கிறார்கள். அதை பார்த்த சூழ இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே அழுதுட்டாங்க. ஓரிரு நாட்கள் போனதற்கு பிறகு மன்னருக்கு திரும்பியும் ஒரு கஷ்டம் வருது. இவங்களுக்கு இன்னொரு சோதனை வந்துருச்சு. 7 பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க. 7 பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க. அந்த 7 பிள்ளைகள் ஒரு இளைஞர், சின்ன வயசு. அரபுகள் பொதுவாக சஹாபிகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, குதிரை ஏற்றம் இவைகள்லாம் ரொம்ப ஈடுபாடு கொள்வாங்க. அவங்க என்ன, அதில் ஒரு அரசாங்கத்தில் இருந்த ஒரு குதிரையை எடுத்து, அது முரட்டு குதிரைன்னு தெரியாமல் எடுத்துட்டு போய் அந்த குதிரை இவர்களை கீழே வீழ்த்தி காலால் அடித்ததில் அவங்க மௌத்தாயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க. அந்த புள்ள மௌத்தாயிடுச்சு. இந்த தகவல் போய் சொல்ல நம்ம எப்படி சொல்றது? மன்னருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்ன ரொம்ப சங்கடமாக ஆகிடுச்சு, நம்ம ஏண்டா அழைச்சோம், சும்மா இருந்தவங்களை அழைச்சி நம்ம இடத்துல எப்படிப்பட்டது வந்துட்டேன் மன்னர்லாம் ரொம்ப வேதனை அடைஞ்சார். அப்போ ஒரு மனிதர், அவங்களுக்கு நெருக்கமான ஒரு மனிதர், இந்த தகவலை எப்படியா நீங்கள் சொல்லிடுங்க என்று சொல்லி, புள்ள மக மௌத்தா போயிட்டான் அப்படிங்கிற தகவலை சொல்லணுமே, சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ இவர் போய் தாசியத்து செய்தாங்க. தாசியத்துக்கு சொல்லுவோம் இல்லையா, துக்கம் விசாரிக்கிறது. தாசியத்து செய்யும் பொழுது லிமத்தோசீனி, என்னிடத்தில் தாசியத்து செய்றீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு, எனக்கு இந்த கால் வெட்டப்பட்டது கேட்குறீங்களா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
இந்த கால் வெட்டப்பட்டதுக்காக வேண்டி தாசியத்து செய்யணும் இல்லை இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, உங்கள் மகன் குதிரையை மிதித்து உங்களுடைய மகன் ஷஹீதாயிட்டாரு அப்படின்றதும் அவங்க கையை வைத்து சொன்னாங்களாம், இறைவா லக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும். 7 பிள்ளைகளை தந்து ஒரு பிள்ளை தான் நீ எடுத்திருக்கிற, 7 பிள்ளைகளையும் தந்திருக்கிற, அகத்த வாஹிதன், ஒரே ஒரு பிள்ளை தானே நீ எடுத்திருக்கிறாய் என்று அங்கும் என்ன செய்தார்கள், இந்த தன்னுடைய சபுரையும் சுக்ரையும் அவர்கள் செய்து காட்டினார்கள். மதீனா ஷரீஃபுக்கு அவர்கள் திரும்பி வந்த பொழுது அவர்களை தாசியத்து செய்வதற்காக பல பேர் வர்றாங்க. அது அருமையான தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் ஒருவர் வந்து இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க செய்த தாசியத்து ரொம்ப ஆச்சரியமானது. உர்வத் இப்னு சுபைர் அவர்களே, உங்களுடைய சில பகுதியை நீங்கள் முந்தியே சொர்க்கம் அனுப்பிவிட்டீர்கள், அந்த முந்தி சென்றதை பிந்தியதும் தொடரும். உங்கள் கால் முன்னால் சொர்க்கம் போயிடுச்சு, இப்போ நீங்கள் போயிடுவீங்க, உங்கள் பிள்ளை சொர்க்கம் போயிடுச்சு, அதை எல்லாம் உங்கள் குடும்பமே தொடர்ந்து போகும். ஆக உங்களுடைய ஒரு பகுதியை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய மற்றதும் அதை தொடர்ந்து சுவனம் செல்லும் என்று ஒரு அற்புதமான தாசியத்தை செய்த அந்த நிகழ்வையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உர்வத் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்கள் நேரத்தோடு தொழ வேண்டும் என்று கண்டித்தார்கள். அருமையான பெருமக்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஆரம்பித்த செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொலை வைத்த அந்த நேரத்தை காட்டுகிறார்கள். ஷாஃபி மذஹபினுடைய பிரகாரம் லுஹருடைய வக்து எப்போது வருகிறது என்றால், சூரியன் உச்சியிலிருந்து சற்று மேற்கே சாய்ந்ததற்கு பிறகு. அதில் இஸ்திவான்னு ஒன்று இருக்கும், அதாவது சூரியன் உச்சிக்கு வந்தாலும் ஒரு குச்சியை நீங்கள் நெட்டி வச்சா ஏதாவது பொருள் இருந்தால் அதற்கு ஒரு நிழல், சின்ன ஒரு குட்டி நிழல் விழும். வருஷத்தில் 2 தடவை அது விழாது, அது நேர்கோட்டில் செல்லும் போது மாத்திரும். அது அல்லாத மற்ற காலங்களெல்லாம் ஒரு குட்டி நிழலாவது என்ன செய்யும், வரும். அந்த நிழலை தவிர்த்து அந்த பொருள் எவ்வளவு, 1 அடி பொருள்னா அந்த 1 அடி நிழல் வந்துட்டா லுஹருடைய வக்து ஸ்டார்ட். இதுதான் அதனுடைய அந்த 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 இஸ்திவா என்று சொல்லக்கூடிய அந்த நிழலை தாண்டி 1 அடி அல்ல, அந்த சின்ன குட்டி நிழலை தாண்டிட்டால் அதை என்ன செஞ்சிடும், அந்த உதாரணமாக 1 இன்ச்சுன்னு வச்சுக்கிடுவோமே, 1 இன்ச்சை தாண்டி 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ வந்துட்டு லுஹருடைய வக்து ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த பொருளினுடைய அளவுக்கு ஒரே அளவுக்கு, அது 1 அடி என்றால் அந்த 1 அடி நிழல் வரும் பொழுது லுஹருடைய வக்து முடிஞ்சிடும். ஹனபி மذஹபை பொறுத்தவரை 2 அடி வர வேண்டும். அந்த ஒரு பொருள், 1 அடி பொருளை ஒரு ஸ்கேலை நட்டி வச்சிருக்கிறோம், அது 1 அடி, 1 அடியினுடைய நிழல் கிழக்கே விழுகிறது என்று சொன்னால் லுஹருடைய வக்து ஷாஃபி மذஹபில் முடிஞ்சிருது. ஹனபி மذஹபில் 2 அடி வரணும், அது மாதிரி 2 வரணும். அஸருடைய வக்து அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ லுஹருடைய வக்து முடிகிறதோ அப்போ வந்து அஸர் வக்து ஸ்டார்ட் ஆகிறது. மக்ரிப் உடைய நேரம் வரை, மக்ரிப் எப்போதுனா சூரியன் முழுமையாக மறையும் வரை, கொஞ்சம் தெரிஞ்சாலும் அது வக்து இருக்கு, முழுமையாக மறைந்ததோடு அதனுடைய வக்து முடிகிறது. மக்ரிபுடைய வக்து ஸ்டார்ட் ஆகிறது. அதற்கு பிறகு செம்மேகம் முழுமையாக மறைந்ததோடு இஷாவுடைய வக்து ஸ்டார்ட் ஆகிடும். இஷாவுடைய வக்து ஸ்டார்ட் ஆகி அது எது வரைக்கும் இருக்கிறது என்றால் மெய் வெள்ளை தோன்றும் வரை. அப்போ பொய் வெள்ளைன்னு ஒன்று இருக்குது. ராத்திரி 1:30 மணிக்கு 2:30 மணிக்கெல்லாம் பார்த்தா ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் ஒன்று வரும். இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், அப்படி ஒரு வெளிச்சம் வரும், அது பொய் வெள்ளை, அது மாறிடும். ஆனால் மெய் வெள்ளைன்னு சொல்லிட்டு அது பகல் உருவாக போகுதுன்னு அர்த்தம். அந்த மெய்வெள்ளை வரும் வரை அந்த இஷாவுடைய வக்து இருக்கிறது. மெய்வெள்ளை வந்ததோடு சுபுடைய ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பமாக விடுகிறது. சூரியன் கொஞ்சம் தலையை தெளிஞ்சிட்டாலும் போதும் சுபுடைய வக்து முடிஞ்சது, ஃபஜ்ருடைய வக்து முடிகிறது. இதுதான் ஒரு வக்தினுடைய நேரம் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லுஹரை தொழுததாகவும், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் சுபஹை தொழுததாகவும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லுஹரை தொழுததாகவும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகையாக அஸர் இருந்ததாகவும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொழுகையாக மக்ரிப் இருந்ததாகவும், அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொழுகை இஷா இருந்ததாகவும் வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. இந்த 5மே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வக்து முடியக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் தொழுகிறார். இப்போ உதாரணமாக லுஹருடைய வக்து முடிய போகுது, அல்லது அஸருடைய வக்து முடிய போகுது, சூரியன் அடைய போகுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து அவர் தக்பீர் கட்டி தொழுது 1 ரக்காத்து முழுமையாக தொழுது விடுவாரே, ஆனால் அந்த தொழுகை முழுவதுமே அதான் அந்த வக்துக்குள்ள
ரெண்டாவது வக்த பாங்க ரக்காத்து தொழும் போதோ அது மூணாவது ரக்காத்து தொழும் போதோ பாங்க சொன்னாலும் அந்த தொழுகை அதான் அது கலா இல்லை, ஒரு ரக்காத்து முழுமையாக அதை வந்துடணும். அதே சமயத்தில் இன்னொன்றையும் அவர்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க. ஒரு ரக்காத்து நம்ம ஒரு ரக்காத்தோ ரெண்டு ரக்காத்தோ நம்ம தாராளமாக தொழுதரலாம், அது பிரச்சனை இல்லை. இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு, நம்ம இந்த ஒத்து முடியறதுக்கு இந்த 4 நிமிஷம் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம 2 ரக்காத்து என்ன செஞ்சலாம், தாராளமாக தொழுதரலாம். எப்போ ஃபர்லை மட்டும் செய்தால், ஃபர்லை மட்டும் செய்தால் 4 ரக்காத்தையும் தொழுதரலாம். அசருடைய வக்து முடிவதற்கு ஒரு 4 நிமிஷம் இருக்குன்னு வைங்க. இப்போ ஃபர்லு, அதனோட ஃபர்லு ஃபாத்தியா மட்டும் ஓதுறது, ஒஜ்ஜத்து ஓதுறது இல்லை, சூரா ஓதுறது இல்லை, சுபாரபிலா அது தம்ம துமானி எடுத்து ஒரு தடவை ஓதுறது, இப்படி அத்தகையாத்தை மட்டும் ஓதுறது, கமாசலையத்தை ஓதுறது இல்லை என்ற ஒரு நிலை வந்தால் 4 ரக்காத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த வக்துல தொழலாம் அப்படின்னு இருக்குது. இல்லை சுன்னத்தானவைகளை சூரா ஓதுறது, வஜ்ஜத்து ஓதுறது, கமாசரது இதெல்லாம் இப்படிலாம் நம்ம ஓதுறதாக இருந்தால் ஒரு ரக்காத்து முழுமையாக தொழ முடியும் என்று இருந்தால் எது சிறந்தது என்றால் எல்லாவற்றையும் முழுமையாக ஓதுவது தான் சிறந்தது. ஒரு ரக்காத்து வக்துல வந்துடுது தானே, ஒரு ரக்காத்து உங்களுக்கு வக்துக்குள் வருவதாக இருப்பதாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையுமே பூரணமாக செய்வதுதான், சுன்னத்தானவைகளையும் செய்வதுதான் சிறந்தது என்று ஃபுகஹாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த சட்ட திட்டங்களினுடைய அடிப்படை உலகத்தில் ஒரு ஆச்சரியமான மார்க்கம் இந்த மார்க்கம். இவ்வளவு தெளிவாக வரலாறுகளையும் சட்ட திட்டங்களையும், தொழுனா இப்படி தான் தொழுவணும், குளிக்கணும்னா இப்படி தான் குளிக்கணும், சாப்பிடணும்னா இப்படி தான் சாப்பிடணும், உடை உடுத்தணும்னா இப்படி தான் உடை உடுத்தணும், தலைவாரனா இப்படி தான் தலைவரணும், பாத்ரூமுக்கு போறதா இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி தந்த ஒரே மார்க்கம் இந்த மார்க்கம் தான். வேற ஏதாவது இருக்குமா? பிற மதங்களை நாம் குறை சொல்லவில்லை, ஆனால் ஒரு மனிதனுடைய வணக்கம் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வியலையும் கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். நீ எப்படியும் சம்பாதிக்க முடியாது, இப்படிதான் சம்பாதிக்கணும், இது ஹலால், இது ஹராம், இது சரியில்லை, இது சரி, இது ஜாயிஸ் என்று நமக்கு இவைகளையும் கற்றுத்தந்த மார்க்கம் தான் இந்த அற்புதமான மார்க்கம். நம்முடைய ஃபுகஹாக்கள் அவ்வளவு தெளிவாக இந்த சட்ட திட்டங்களை நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறார்கள். அதை பேணி நடக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக மகத்தான வெற்றியை நாம் பெற முடியும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வதோடு நம்மையும் கபூல் செய்து அங்கீகரித்து பொருந்தி இந்த மஜ்லிஸ் காலமெல்லாம் சிறப்பாக தொய்வின்றி நடப்பதற்கும் பேரருள் பாலித்து நமது ஊரிலே நிம்மதியான நிலையும் இந்த நாட்டிலே நிம்மதியான நிலையும் ஏற்படுவதற்கும் வல்ல அல்லாஹ் பேரருள் பாலிப்பானாக. நம்முடைய நாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவானாக. நம் சந்ததிகளையும் நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் படைத்தவனே, யா அல்லாஹ், பொங்கும் புகழெல்லாம் உனக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரல்லில்லாஹ். அங்கங்கள் மின்னி மிளரும் தங்கத் திருமேனியே, எம் உயிரினும் இனிய உத்தமரே, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேச நபியின் பாச மணிமொழிகளாம் அல் ஜாமிஉ சஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கிரந்தமதை ஆசையுடன் ஓத அளவிலா பயன்களை அள்ளித்தரும் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 3 சனிக்கிழமையாகும். இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு காயல்பட்டினம் அல் ஜாமியுல் கபீர் பெரிய குத்துபா பள்ளியின் ஹதீபும் மாஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரிகளின் நிறுவனருமான அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஹச்ஏ அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹ்தரி அவர்களால் விளக்க உரை தரப்பட்டு இறையோன் திருவருளால் இனிதே நிறைவு பெறும் நிலையில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இம்மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 4 ஞாயிற்றுக்கிழமை நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு
கூத்தாநல்லூர் பெரிய ஜுமா பள்ளியின் ஹதீப் அல் ஹாஃபில் ஏஎல் முஹம்மது அலி ஆலிம் பாக்கவி அவர்கள் விளக்க உரை வழங்க உள்ளார்கள். பொதுமக்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹுவின் நல்லருளையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு காயல்பட்டினம் மர்ஹூம் அல்ஹாஜ் எஸ்ஏ சையீது முஹம்மது சாலிஹ் கானாப்பா அவர்களது குடும்பத்தார் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவரின் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் தவாப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரண அறிவிப்பு ஒன்று. அப்பாப்பள்ளி தெருவைச் சேர்ந்த மர்ஹூம் அப்பாப்பள்ளி தெருவைச் சேர்ந்த எம்எஸ் சயீத் அஹ்மது அவர்கள் கடந்த இரவு 8 மணி அளவில் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் மஹபூப் சுப்ஹானி அவர்களின் மகனும் மர்ஹூம் கண்டி சயீத் இப்ராஹிம் அவர்களின் மருமகனாரும் அல்ஹாஜ் எம்எஸ் முஹம்மது முஹீதீன் அவர்களின் சகோதரரும் அல்ஹாஜ் எஸ்ஐ முஹம்மது முஹீதீன் மர்ஹூம் எஸ்ஐ சயீத் அஹ்மது ஆலிம் சா அல்ஹாஜ் எஸ்ஐ அஹ்மது முஹீதீன் ஆகியோரின் மச்சானும் மர்ஹூம் எஸ்ஐ முத்து அஹ்மத் மர்ஹூம் அல்ஹாஜ் முஹம்மது முஹீதீன் என்ற டெல்லி முஹீதீன் ஹாஜியார் ஆகியோரின் சகலையும் எஸ்ஏ சயீத் இப்ராஹிம் அவர்களின் தந்தையும் அல் ஹாஃபில் எஸ்ஏ அபுல் ஹசன் ஷாதுலி எலக்ட்ரீஷியன் அவர்களின் மாமனாரும் உஸ்மான் மஹபூப் சுப்ஹானி ஆகியோரின் தாய்மாமாவும் ஏஹெச்எஸ் சயீத் அஹ்மது கபீர் ஏஹெச்எஸ் முஹம்மது சலீம் எஸ்ஐ பஷீர் அஹ்மத் எஸ்ஐ உமர் ஆகியோரின் அப்பாவும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று மஜ்லிஸ் நிறைவுற்ற பிறகு காலை 11 மணி அளவில் மரைக்கார்பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார் அறிய தருகிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹமுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.